உமக்குத்தான் மகிமையே உமக்குத்தான் மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தம் அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தன் அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தன் அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தன் அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தன் அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எதை நினைச்சு வந்திருக்கிறானோ, எதை வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதை விட அதிகமா, அதை விட அதிகமா, நினைக்கிறத விட வேண்டுகிறத விட அதிகமா கிரியை செய்கிற ஆண்டவர், அதிகமா கிரியை செய்கிற ஆண்டவர். நினைக்கிறத விட வேண்டுகிறத விட இந்த காலை வேளையில தேவ சமூகத்தை ஓடி வந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை ஓடி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இவங்க நினைக்கிறத விட, இவங்க வேண்டுறதை விட அதிகமான காரியத்தை, அதிகமான காரியத்தை இந்த காலை வேளையில, இந்த காலை ஜெபத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவங்க நினைக்கிறத விட, இவங்க வேண்டுகிறத விட, எதை நினைத்து வந்தார்களோ, எதை வேண்டிக் கொண்டு வந்தாங்களோ அதை விட அதிகமான காரியத்தை, அதை விட அதிகமான காரியத்தை இந்த காலை ஜெபத்துல, இந்த காலை ஜெபத்துல, இந்த காலை ஜெபத்துல ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தரும்படி ஜெபிக்கும், என் தேவன் தரும்படி ஜெபிக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இவங்க நினைக்கிறத விட, இவங்க நினைக்கிறத விட, இவங்க வேண்டிக் கொண்டு வந்ததை விட அதிகமாய் கிரியை செய்யும், அதிகமாய் கொடுத்து, அதிகமாய் கொடுத்து இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எதை நினைத்து வந்திருக்கிறார்களோ, எதை நினைத்து வந்திருக்கிறார்களோ அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தால், அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தால் இவங்க நினைச்சு வந்ததை விட, இவங்க வேண்டிக் கொண்டு வந்ததை விட மிகமா அதிகமா, மிகமா அதிகமா, மிகமா அதிகமா இந்த காலை ஜெபத்துல, இந்த காலை ஜெபத்துல, இந்த காலை ஜெபத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவங்க நினைச்சதை விட, இவங்க நினைச்சதை விட, இவங்க வேண்டதை விட, இவங்க ஜெபிச்சதை விட அதிகமான காரியத்தை, அதிகமான காரியத்தை, அதிகமான காரியத்தை, அதிகமான காரியத்தை இந்த காலை ஜெபத்துல, இந்த காலை ஜெபத்துல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம், என் தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம், என் தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம், என் தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் எதை நினைச்சு வந்திருக்காங்களோ, நீண்ட நாட்களா, நீண்ட காலமா எதுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, எதுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, எது மாற வேணும், என்ன அற்புதம் நடக்க வேணும், என்ன அதிசயம் நடக்க வேண்டும் என்று என்ன ஜெபத்தோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன ஜெபத்தோடு வந்திருக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு, அந்த ஜெபத்துக்கு இந்த காலை ஜெபத்தை பதில் அளிப்பீராக. அந்த ஜெபத்துக்கு இந்த காலையில பதில் வருவதாக, அந்த ஜெபத்தை இந்த காலையில பதில் வருவதாக. எதை ஜெபித்து வந்திருக்கிறாங்களோ, என்ன ஜெபத்தோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன ஜெபத்தை ஏறெடுத்து வந்திருக்கிறாங்களோ, எதுக்கு ஜெபித்துக் கொண்டு வந்திருக்கிறாங்களோ, என்ன ஜெபத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு நேரா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா, தேவ சன்னிதானத்துக்கு நேரா வந்திருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும், அத்தனை பிள்ளைகளுக்கும், அத்தனை பிள்ளைகளுக்கும் ரக்க மன ஷபா தட லிமா நர மன கபா துட அல்மா ரக்க மோ ரிபா நர மன ஷபா துட கரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எதை நினைத்து வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, எதை நினைத்து வந்திருக்காங்களோ ஆண்டவரே, எதை நினைத்து வந்திருக்காங்க ஆண்டவரே. ஆராயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், உள்ளின் திரியங்களை சோதித்து பார்க்கிற தேவன். இருதயத்தில் என்ன நினைவுகளோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன ஜெபத்தை ஏறெடுத்து வந்திருக்கிறாங்களோ அந்த ஜெபங்களுக்கு எல்லாம், அந்த நினைவுகளுக்கு எல்லாம் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில சங்கீதக்காரன் சொன்னாரே, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். என் நாவில் சொல் பெறாததற்கு முன்பாகவே நான் என்னது தேவை அறிந்திருக்கிற தேவன், நான் கேட்பதற்கு முன்பாகவே எனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன்.
இந்த காலை வெளியில அல்மா ரக்கா ஷேமா லரா மானா கபா ரிபா லரா மானா கமா நதா டாடா ரிபா லரா மானா கமா தோடா இயேசுவின் நாமத்தில் எங்கள் இருதயங்களை தூரத்திலிருந்து அறிகிறவர், எங்கள் இருதயத்தை தூரத்திலிருந்து அறிகிறவர், எங்கள் எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறவர். என் நாவல் சொல் பிரபாருக்கு முன்பாகவே நாங்கள் என்னதை பேசணும் அறிந்திருக்கிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்த தேவன், எங்கள் தேவைகளை அறிந்த தேவன், எங்கள் போராட்டங்களை அறிந்த தேவன், எங்கள் பிரச்சனைகளை அறிந்த தேவன், எங்கள் எதிர்பார்ப்பு அறிந்த தேவன், எங்கள் அவசியத்தை அறிந்த தேவன், எங்கள் அத்தியாவசியம் அறிந்திருக்கிற தேவன். இந்த கால ஜெபத்தில் என்ன நினைவுகளோடு கூட, எப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு நேர வந்திருக்கிறாங்களோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேர வந்திருக்கிறாங்களோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேர வந்திருக்கிறாங்களோ அத்தனை பேர்களுக்கு ஆண்டவரே, அத்தனை பேர்களுக்கும் இந்த காலை ஜெபத்தில் இவங்க நினைச்சு வந்ததை விட, இவங்க வேண்டிக் கொண்டு வந்ததை விட அதிகமாய் செஞ்சு, அதிகமாய் செய்து இவங்க வேண்டினபடியே அல்ல, இவங்க வேண்டுகிறபடியே அல்ல, அதை விட அதிகமா இந்த காலை ஜெபத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரக்க மன ஷேபா லர மன கப அல்மா ரக்க மன தோ ரிபா லர மன ஷிமா நர மன கத டடா. இயேசுவின் நாமத்தில் வந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கு ஆண்டவரே எதை நினைத்து வந்திருக்காங்களோ அதை விட அதிகமா என்ன அபிஷேகத்தை வாஞ்சி வந்தாங்களோ, என்ன அபிஷேகத்தை கேட்டு வந்தாங்களோ அந்த அபிஷேகத்தை விட அதிகமா ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அபிஷேகத்தான் நிரப்பி ஒரு ஆசீர்வாதத்தான் நிரப்பி ஒவ்வொருவரும் இவங்க நினைச்சு வந்ததை விட, இவங்க வேண்டிக் கொண்டு வந்ததை விட அதிகமா கிரியை செய்து கர்த்தருடைய சமூகத்தை நேர வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இவங்க நினைச்சபடி அல்ல, இவங்க வேண்டினபடி அல்ல, இவங்க ஜெபித்தபடி அல்ல, அதை விட அதிகமா வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த காலை ஜெபத்தில் அத்தனை பெரிய கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் இவங்க வேண்டதை விட, இவங்க நினைக்கிறதை விட அதிகமான ஆசீர்வாதம் நீ நினைச்சு பார்க்கிறதை விட, நீ வேண்டிக் கொண்டு வந்ததை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதம் இந்த காலை ஜெபத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரீபா லர மன கமா நதா டடா நீமா லர மன ஷேகா லர மன கபா துடா கரா அல்மா ரக்க மன கபா டடா ரீபா லர மன ஷேமா நர மன கபா துடா. இவங்க நினைச்சபடி அல்ல, நீ நினைச்சபடி அல்ல, நீ வேண்டிக் கொண்டபடி அல்ல, அதை விட அதிகமா வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து இருதயத்தை சந்தோஷப்படுத்தி இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது இருதயத்தை சந்தோஷப்படுத்தி, இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கி, இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அனுப்புவீராக. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் ஆறுதல் தன் அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, அனைத்து மகிழ்பவரே. மகிமை ஓ மாட்சிமை எங்களுக்கு செய்தபடியா, ஓ மகிமை செய்யா
அதுவும் உமக்கு தான். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கத்தாதி கத்தன் மன்னாதி மண் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜ் வாழ்க வாழ்கவே, மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவர், ஒரு அதிசயம் நடக்க மீண்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும். என்னைக்கோ நடந்த ஒரு அதிசயம் அல்ல, என்னைக்கோ நடந்த ஒரு அற்புதம் அல்ல, என்னைக்கோ நடந்த ஒரு நன்மை அல்ல, என்னைக்கோ கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் அல்ல. தொடர்ச்சியான ஆசீர்வாதம், தொடர்ச்சியான ஆசீர்வாதம், தொடர்ச்சியான அதிசயம், தொடர்ச்சியான நன்மை, தொடர்ச்சியான விடுதலை, தொடர்ச்சியான சுகம், தொடர்ச்சியான ஆரோக்கியம், தொடர்ச்சியான அற்புதம். இந்த நாட்கள் ஆண்டவர், இந்த நாட்கள் குறிப்பா இந்த நாட்கள் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த நாட்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாட்களில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த நாட்களில் ஒரு நன்மை நடக்கட்டும். இந்த நாட்களில் ஒரு விடுதலை கிடைக்கட்டும். இந்த நாட்களில் ஒரு அதிசயம் நடக்கட்டப்பா. இந்த நாட்களில் ஒரு அதிசயம் நடக்கட்டப்பா. இந்த நாட்களில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்கிற தேவன், மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்கிற தேவன், மீண்டும் மீண்டும் நன்மை செய்கிற தேவன், மீண்டும் மீண்டும் விடுதலையாக்குற தேவன். என்னைக்கோ கிடைச்ச விடுதலை அல்ல, என்னைக்கோ கிடைத்த சுகம் அல்ல, என்னைக்கோ கிடைத்த நன்மை அல்ல, என்னைக்கோ கிடைத்த ஆறுதல் அல்ல, என்னைக்கோ நடந்த அதிசயம் அல்ல, என்னைக்கோ கிடைத்த ஆசீர்வாதம் அல்ல. மீண்டும் 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 ஒவ்வொரு நாளும் ஆபரகாமே ஆண்டவரே 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 அடிக்கடி ஆசீர்வதிச்ச தேவன், ஆபிரகாமை அடிக்கடி ஆசீர்வதிச்ச தேவன், ஆபிரகாமை அடிக்கடி ஆசீர்வதிச்ச தேவன். எங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்யுங்கப்பா, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்யுங்கப்பா, மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்யுங்கப்பா, மீண்டும் மீண்டும் நன்மை செய்யுங்கப்பா, மீண்டும் மீண்டும் விடுதலை செய்யுங்கப்பா, மீண்டும் 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 மீண்டும். என்னைக்கோ செஞ்சதோட விட்டுறாதீங்க, என்னைக்கோ செஞ்ச அற்புதத்துல விட்டுறாதீங்க, என்னைக்கோ செஞ்ச நன்மையில விட்டுறாதீங்க, என்னைக்கோ கிடைச்ச சுகத்தை விட்டுறாதீங்க, என்னைக்கோ கிடைச்ச விடுதலையோட விட்டுறாதீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலம் அடிக்கடி 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 அற்புதம், மீண்டும் மீண்டும் அற்புதம், மீண்டும் மீண்டும் அற்புதம், மீண்டும் மீண்டும் அற்புதம், மீண்டும் மீண்டும் அதிசயம், மீண்டும் மீண்டும் சுகம், மீண்டும் மீண்டும் நன்மை, மீண்டும் மீண்டும் நன்மை, மீண்டும் மீண்டும் விடுதலை, மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதம், மீண்டும் 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 தொடர்ந்து 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 ஒவ்வொரு வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்க, மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்க, மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்க, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்க, மீண்டும் மீண்டும் விடுதலை ஆக்குக, மீண்டும் மீண்டும் நன்மை செய்க, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிங்கப்பா. ரமண சகல ரமண கபதுட அல்மரா கமனதுட ரபலரா இயேசுவின் நாமத்தை மீண்டும் மீண்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், மீண்டும் மீண்டும் அதிசயம் நடக்கட்டும், மீண்டும் மீண்டும் நன்மை நடக்கட்டும், மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில தேவ சமூகத்துக்கு நேரம் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அற்புதம் நடக்கணும், மீண்டும் மீண்டும் அதிசயம் நடக்கணும், மீண்டும் மீண்டும் விடுதலை நடக்கணும், மீண்டும் மீண்டும் சுகம் நடக்கணும், மீண்டும் மீண்டும் கத்த செய்துட்டே இருக்கணும்ப்பா. என்னைக்கோ செஞ்சதோட விடாதீங்க சாமி, என்னைக்கோ செஞ்ச அற்புதத்துல விட்டுறாதீங்கப்பா, என்னைக்கோ செஞ்ச நன்மையில விட்டுறாதீங்கப்பா. மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்யுங்க, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்யுங்க, மீண்டும் மீண்டும் நன்மையை செய்யுங்க, மீண்டும் மீண்டும் விடுதலையை தாங்க, மீண்டும் மீண்டும் கத்தர் ஆஸ்வதிப்பீராக. மீண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் விடுதலை தந்து அனைத்து மகிழ்பவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் சுகம் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே,
மீண்டும் மீண்டும் சுகத்தை தந்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் சுகத்தை தந்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் விடுதலையை கொடுத்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் அற்புதம் செஞ்சு அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் விடுதலையை கொடுத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் அரவணைத்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் விடுதலை ஆக்கி அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் சுகத்தை கொடுத்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் சுகத்தை கொடுத்து அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து 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 அனைத்து மகிழ்பவரே, மீண்டும் இயேசுவின் நாமத்தால் மீண்டும் மீண்டும் அற்புதம் நடக்கட்டும், மீண்டும் மீண்டும் அதிசயம் நடக்கட்டும், மீண்டும் மீண்டும் ஒரு சுகம் நடக்கட்டும், மீண்டும் ஒரு விடுதலை நடக்கட்டும், மீண்டும் 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 ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், மீண்டும் மீண்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் மன்னிக்கொள்ளுங்க, நாளைக்கு உன் கருவில் அற்புதங்களை செய்வா. இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் மன்னிக்கொள்ளுங்க, நாளைக்கு நடுவில் அற்புதங்களை செய்வா. சொன்னீங்களப்பா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்கிற ஆண்டவர், மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்கிற ஆண்டவர், மீண்டும் மீண்டும் நன்மை செய்கிற ஆண்டவர். நீ பா பா பாக்கா ரகா மானாஷியா நீ மாலரா மானாகபா. மீண்டும் 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 ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னைக்கு நடந்த அற்புதம் அல்ல, இன்னைக்கு கத்த அற்புதம் செய்ய விரும்புறா, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புறா, இன்னைக்கு ஒரு நன்மையை செய்ய விரும்புறா, இன்னைக்கு ஒரு சுகத்தை கொடுக்க விரும்புறா, இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புறா, இன்னைக்கு ஒரு ஆஸ்வதிக்க விரும்புறா, இன்னைக்கு நன்மையை செய்ய விரும்புறா. ரீபா லர மன கபா தடா, ரீபா லர மன கமா நதா டாடா. இன்னைக்கு ஆஸ்வதிக்க விரும்புறா, இன்னைக்கு ஒரு ஆஸ்வதிக்க விரும்புறா, இன்னைக்கு ஒரு ஆஸ்வத்தை கொடுக்க விரும்புறா, இன்னைக்கு ஒரு ஆஸ்வத்தை கொடுக்க விரும்புறா, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், இன்னைக்கு ஒரு சுகம், இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு ஆரோக்கியம், இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அதிசயம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம் சரீரத்தில் நடக்குது, இன்னைக்கு ஒரு அற்புதம் குடும்பத்தில் நடக்குது, உன் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்குது. சபைக்கு மத்தியில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு எழுந்தருளி இருக்கிறார், இன்னைக்கு எழுந்தருளி இருக்கிறார், இன்னைக்கு எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு எழுந்தருளி, கர்த்தரனுக்கு எழுந்தருளி இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்குது, இன்னைக்கு ஒரு நன்மை உனக்கு நடக்குது, உன் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்குது, உன் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்குது, உன் பிள்ளைங்க வாழ்க்கை அதிசயம் நடக்குது, உன் எதிர்காலத்தில் ஒரு அதிசயம் நடக்குது. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்குது, இன்னைக்கு ஒரு அதிசயத்தின் நாள், இன்னைக்கு ஒரு அதிசயத்தின் நாள், இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள், இன்னைக்கு ஒரு சுகமாக்குற நாள், இன்னைக்கு மகிமை சுதந்திரிக்கிற நாள், உன்னை ஆஸ்வதிக்கப்படுகிற நாள், இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்கிற நாள், இன்னைக்கு ஒரு ஆஸ்வாதத்தை உனக்கு கொடுக்கிற நாள், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிற நாள், இன்னைக்கு ஒரு நன்மையை உனக்கு கொடுக்கிற நாள், இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற நாள், இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்க விரும்புற நாள், மீண்டும் மீண்டும் நம்ம ஆஸ்வதிக்க விரும்புற நாள், மீண்டும் மீண்டும் நம்ம ஆஸ்வதிக்க விரும்புற நாள், மீண்டும் நமக்கு ஒரு ஆஸ்வாதம் கொடுக்கிற நாள், இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இன்னைக்கு ஒரு அதிசயத்தின் நாள், இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள். மீண்டும் 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 கர்த்தர் தீர்க்கமா உணர்த்துறா, கர்த்தர் தீர்க்கமா உணர்த்துறா. மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிப்பேன், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பேன், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பேன், மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிப்பேன், மீண்டும் மீண்டும் விடுதலையாக்குவேன், மீண்டும் மீண்டும் சுகமாக்குவேன், மீண்டும் மீண்டும் நன்மை செய்வேன், மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்வேன், மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்வேன், மீண்டும் 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 உனக்கு நன்மை நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும், உனக்கு விடுதலை கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கும். என்னைக்கு செஞ்ச அற்புதம் நிற்க மாட்டேன், என்னைக்கு செஞ்ச அற்புதம் நிற்க மாட்டா, என்னைக்கு செஞ்ச அற்புதத்தோட நிற்க மாட்டா. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும், இன்னைக்கு ஒரு நன்மை நடக்கும், இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. விவால ரமண சபல ரமண கபதுட அல்மாரா கமன தடடரபா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, ஆறுதல் தந்து வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே,
மீண்டும் மீண்டும் அணைப்பதற்கு அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் சுகம் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் உயர்த்தி வைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதம், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். நீ ஆபிரகாமை மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிச்ச தேவன், ஆபிரகாமை சந்ததியாக உன்னை என்னை மீண்டும் மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னைக்கோ கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல, என்னைக்கோ கொடுத்த சுகம் அல்ல, என்னைக்கோ கொடுத்த விடுதலை அல்ல. மீண்டும் 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 கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரிபல ரமண சகன ரமண கபதுர அல்மரா கமன தடட ரிபல ரமண ஷியந்த ரமண ஹalleluya ரிபல ரமண கபதுரி அந்தர நிமன் கரபதுரி அந்தரவா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா மீண்டும் மீண்டும் அதிசயம் செய்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் மதித்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து அனைத்து மகிழ்பவரே. கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? மீண்டும் மீண்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? மீண்டும் மீண்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். மீண்டும் மீண்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறான். என்னைக்கோ கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நிறுத்த விரும்பல. என்னைக்கோ கொடுத்த ஒரு நன்மையோடு நிறுத்த விரும்பல. என்னைக்கோ கொடுத்த ஆசீர்வாதத்தோடு கூட நிறுத்த விரும்பல. மீண்டும் மீண்டும் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு சின்ன காரியத்தை மட்டும் இந்த காலை வேளையில் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் தெரிந்த வேத வசனங்கள். ஆனாலும் நாம் சற்றதை கவனிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சிறந்த வேத பகுதியாக அது இருக்கும். 29வது வசனத்திலிருந்து, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை ஒரு பாதத்திலே வைத்தார்கள்.
அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற முதலாவது அற்புதங்கள். அது ஜனங்களுக்கு நடக்கிற முதலாவது அற்புதங்கள். அதோட கூட ஆண்டவர் முடிக்கல. 33வது வசனத்திலிருந்து இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு 32 கூட பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஜனங்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் எங்கே அகப்படும் என்றார்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார். சில சிறு மீன்கள் உண்டு என்றார்கள். அந்த 7 அப்பங்களையும் அந்த சிறு மீன்களையும் எடுத்து பிட்டு சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு, இப்போ கொஞ்சம் முன்னதான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். அந்த எழுத்தின்படி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வேறு அதை நான் கொஞ்சம் ஆழமாக போகலை. பட் அந்த எழுத்தின்படி எதுக்கு தான் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கிறார், அவங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறார் இல்லையா? என்ன செஞ்சிருக்க? 30ஆம் வசனத்தில் சப்பானிகள், குருடர்கள், ஊமை முதல் அநேகரை திரளானோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 31ஆம் வசனம், ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போதான் ஒரு அற்புதம் என்ன செய்கிறாரு ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார். வந்து ஒரு அற்புதம் செஞ்சுட்டேன், சரி ஓகே முடிஞ்சிச்சு, நீங்கள் பழைய போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்யலைன்னா ஆண்டவர் அவங்கள அனுப்பிவிடலை. அப்போ தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, இன்றைக்கி சாட்சி சொல்லுவோம், என்றைக்கோ நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லுவோம், என்றைக்கோ நடந்த ஒரு அதிசயத்தை சொல்லுவோம், என்றைக்கோ கர்த்தர் கொடுத்த சுகத்தை சொல்லுவோம். இன்னைக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? என்ன செய்கிறார்? மீண்டும் மீண்டும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் நம்மளை சுகமாக்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் நம்மளை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்போ மீண்டும் மீண்டும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார். அப்படி செய்வாரா? இதுக்கு பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் கூட. தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 1லேருந்தே நீங்கள் பார்த்தா அது நீண்ட நேரம் ஆகும். அதனால் நான் 6ஆம் அதிகாரத்தை மட்டும் சொல்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலேருந்து, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு 120 தேசாதிபதிகளும் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக 3 பிரதானிகளை நியமிப்பது நலம் என்று கண்டது. இப்போ கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? 120 வைக்காம 3 பேரை தூக்கி வச்சுட்டார் இல்லையா? ஒரு உயர்வை கொடுத்துட்டார். அடுத்த வசனம், இப்படி இருக்கையில் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவர் இருந்தார். இது 2வது உயர்வு. அடுத்து பார்க்கிறோம், தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் தரியு என்னவா இருக்கிறான்? யோசனையாக இருக்கிறான் நினைக்கிறான் இல்லையா? இப்போ தானியேல் எப்படி வைக்க விரும்புகிறாரு? ஒரு கீழ்மட்ட லெவலில் வைக்க விரும்பலை. ஒரு உயர்த்திட்டார், பிரதானிகளை கொண்டு வந்துட்டாரு, அதில் தலைவனாக வச்சுட்டாரு. அதில் அதோட மட்டும் நிறுத்தலை. அடுத்து என்ன வைக்கிறாரு? அதை விட எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரியாக வைக்கணும். இப்போ என்ன செய்யறாரு? ஏற்கனவே கொடுத்த உயர்வோட நிறுத்தலை. அவனை என்ன ஆகிட்டே இருக்கணும்? மீண்டும் மீண்டும் அவனை என்ன செய்ய விரும்புகிறாரு? உயர்த்த விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறாரு, மீண்டும் மீண்டும் உயர்த்த விரும்புகிறார். அப்போ தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி என்ன செய்ய விரும்புகிறாரு? என்னைக்கோ கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தோட, என்னைக்கோ செய்த ஒரு விடுதலையோட, என்னைக்கோ செய்த ஒரு நன்மையோட கர்த்தர் என்ன செய்ய விரும்பலை? ஸ்டாப் ஆக விரும்பலை, நிறுத்த விரும்பலை. என்ன செய்ய விரும்புகிறார்? மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கணும், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கணும், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கணும், மீண்டும் மீண்டும் உயர்த்தணும், மீண்டும் மீண்டும் சுகம் கொடுக்கணும், மீண்டும் மீண்டும் விடுதலை கொடுக்கணும். ஏன்னா யோபு சொன்னால், இந்த பாம்சம் இருக்கிற
இருக்கிற வரைக்கும் நோவு இருக்குன்னுட்டார் இல்லையா. சரீரம் இருக்க வரைக்கும் என்ன உண்டு? நோவு உண்டுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா பல பலவீனங்கள் வர செய்யுது. அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கடந்த விடுதலையாக்க விரும்புகிறார், சுகமாக்க விரும்புகிறார், அற்புதம் செய்ய விரும்புகிறார். என்னைக்கோ செஞ்ச ஒரு அற்புதம் அல்ல, என்னைக்கோ கிடைச்ச ஒரு விடுதலை அல்ல, என்னைக்கோ கிடைச்ச ஒரு உயர்வு அல்ல, என்னைக்கோ கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் அல்ல. வடிவம் என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. உன்னை என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் உயர்த்த விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் கனப்படுத்த விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் உயர்த்த விரும்புகிறேன். ஸோ வாழ்க்கையில் என்னைக்கோ செய்த ஒரு நன்மையோட நான் நிறுத்த விரும்பலை. நான் மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை ஆஸ்வதிக்க விரும்பிட்டே இருக்கிறேன், ஆஸ்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12 மட்டும் ஆஸ்வதிக்கலை, 13 ஆஸ்வதிக்கிறாரு, 15 ஆஸ்வதிக்கிறாரு, 17 ஆஸ்வதிக்கிறாரு, 21 20 ஆஸ்வதிக்கிறாரு, 21 ஆஸ்வதிக்கிறாரு, 22 ஆஸ்வதிக்கிறாரு, 25 வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கிறாரு? அவர் வந்த நாள் முதற்கொண்டு அவர் மரிக்கிற வரைக்கும் என்ன ஆகிட்டே போறாரு? ஆஸ்வதிச்சுக்கிட்டே போறார் இல்லையா. 12 அழைச்சாரு, உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா. 13 சீமானா மாற்றிட்டார் இல்லையா. 15 உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உன் நட்சத்திரம் என்ன செய்வேன்? வானத்தை நட்சத்திரங்களை போல ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. 16 பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் குடும்ப அமைதியை பற்றி ஆஸ்வதிக்கிறார். 17 ஈசாக்கை கொடுப்பேன்னு சொல்லி ஆஸ்வதிக்கிறார். பேரை மாற்றி ஆபிரகாம் என்ற பேரை மாற்றி திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா மாற்றுவேன், சாராளுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன், இஸ்மவேலுக்கு நீ செஞ்ச விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனை என்ன செய்வேன்? ஆஸ்வதிப்பேன், அவனையும் பெருக பண்ணுவேன். ஆஸ்வதிக்கிறார். 18 ஆஸ்வதிக்கிறார், 20 ஆஸ்வதிக்கிறார் இல்லையா. 21 ஆஸ்வதிக்கிறார், 20 என்ன ஆஸ்வதிக்கிறார்? அபிமெலேக்கு பிடிச்சிட்டு போறான், அங்கே என்ன செய்கிறார்? அவனை மிரட்டி இவரை அனுப்பிவிட்டு இவரை ஆஸ்வதிக்கிறார். இவர் ஜெபம்னா அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. 21 ஈசாக்கு பிறக்கிறார், விருந்து நடக்குது, இஸ்மாயில் அனுப்பப்படுறான். 22 மோரியமல் ஆசீர்வாதம், 25 எல்லாம் ஆஸ்வாதம் என்ன செய்து கிடைக்குது. இப்படி படிப்படியாக என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொன்னால் அவர் வந்த நாள்லேருந்து மரிக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன செய்ய போகிறாரு? ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார். கர்த்தர் நம்மளை படிப்படி எப்படி விரும்புகிறாருன்னா ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கோ கொடுத்த ஆசீர்வாதத்தை தயவு செய்து எனக்கு பேசாத நிறுத்துங்க. தயவு செய்து பேசுறது. என்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஆதி காலத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு இல்லையா. 1947 நடந்துச்சு, ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதை பேச நிறுத்து. இன்னைக்கு என்ன செஞ்ச அதை சொல்லு, இன்னைக்கு பேசு. நான் எப்பவுமே பரிசுத்தவங்களை குறைச்சி பேசலை, அவங்கள மதிப்பில்லை. அடுத்தவங்க வாழ்க்கை நடக்க அற்புதத்தை பேச யோசிப்பேன். ஏன் யோசிப்பேன்? அவங்களுக்கு மட்டும் அற்புதம் இல்லை, ஆண்டவர் இல்லை, நமக்கும். இப்போ நம்ம அடுத்தவங்க செஞ்சால் அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும்? உங்களுக்கு என்ன செஞ்சால் கேள்வி வரணும்ல. அப்போ நம்ம எதை சொல்லணும்? என் வாழ்க்கையில் கதை எதை செஞ்சார், நம்ம காலத்தில் எப்படி செஞ்சார், நம்ம ஊழியத்தில் எப்படி தேவன் செஞ்சார், நம்ம சபையில் எப்படி தேவன் செஞ்சார், எங்கள் குடும்பத்தில் தேவன் எதை செஞ்சார், எதை பற்றி பேசணும்? அவர்களுக்கு தேவன் அற்புதம் குறைச்சி பேசவில்லை, நீங்கள் தவறு நினைச்சிடக்கூடாது. மாறாக என்ன, அவங்களுக்கு செஞ்ச அதே ஆண்டவர் தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம் இல்லையா. அவங்க ஆராதிச்ச அதே ஆண்டவர் தான் நம்மளும் ஆராதிக்கிறோன்னா அவங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நமக்கும் செய்யணும்ல. அப்போ எதை பற்றி பேசணும்? என் வாழ்க்கையில் செஞ்சார், நான் சாட்சிங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சார், எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செஞ்சார், எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செஞ்சார், எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில் செஞ்சார், எங்கள் ஊழியத்தில் செஞ்சிருக்காரு. இது பாருங்க எங்கள் சாட்சி. எது அவங்கள தூக்கி நிறுத்தும்? அதனால் பரிசோதனை செய்த சாட்சிகளை நான் தவற சொல்லலாம், அவங்களை குறைச்சி மதிப்பிடலை. மாறாக எது எஃபெக்டிவாக இருக்குன்னா அவங்களுக்கு செஞ்சார், எங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். இப்போ அவங்களுக்கு செஞ்சார் அதே அற்புதத்தை எங்களுக்கு செஞ்சிருக்கிறார், எங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்போதான் என்னவா இருக்கும்? அது எஃபெக்டிவாக மாறும். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? யாருக்கோ மட்டும் அற்புதம் செய்ய விரும்பலை, யாரையோ மட்டும் ஆஸ்வதிக்க விரும்பலை, என்னைக்கும் ஆஸ்வாதத்தோடு நிறுத்த விரும்பலை. ஆனால் என்ன செய்ய விரும்புகிறார்? மீண்டும் 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 நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், மீண்டும் மீண்டும் சுகமாக்க விரும்புகிறார், மீண்டும் மீண்டும் நன்மை செய்ய விரும்புகிறார், மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். என்னைக்கோ பேச ஆசீர்வாதத்தை பேசுறத நம்ம நிறுத்தணும். நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும்? கர்த்தர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்க. நான் என்னைக்கும் அற்புதத்தை பேச விரும்பல. அப்ப அன்னைக்கு ஏசனா உயிரோடு இருக்க செத்தா போயிட்டாரு இல்ல, அன்னைக்கு ஏசனா உயிரோடு இருந்தா இன்னைக்கு செத்தா போயிட்டாரு இல்ல, இன்னைக்கும் உயிருள்ள தேவன் தானே. அப்ப அன்னைக்கு அற்புதத்தை இன்னைக்கும் செய்யணும்ல, அன்னைக்கு நன்மை இன்னைக்கு நமக்கு செய்யணும்ல. இன்னும் சொல்ல போனா அறியாத காலத்துல அற்புதம் செய்வார், நான் அறிஞ்ச காலத்துல. அன்னைக்கு நம்ம ஆண்டவர் அறியாத காலங்கள் இல்லையா. அந்த காலத்தில் எப்படி செஞ்சாரு? மகா பெரிய அற்புதத்தை செஞ்சார்ல. இப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், காணி கொடுக்குறோம், சபைக்கு வரோம். பட் ஏதோ ஒரு காலத்தில் ஈடுபடுறோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம செயல்படுறோம். அப்போ இப்போ எப்படி செய்யணும்?
அதை விட அதிகமாக தானே செய்யணும், அதை விட அதிகமாக தான் கிரி நடப்பிக்கணும். ஆனால் அன்னைக்கு நடந்துச்சு அற்புதம், இன்னைக்கு ஒன்றும் நடக்கணும். என்ன அர்த்தம்? ஒன்று ஏசான செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அன்னைக்கு அவர் அற்புதம் செஞ்சார், இன்னைக்கு என்ன செய்யல, இன்னைக்கு ஒன்றும் செய்யலன்னா ஏசார் அன்னைக்கு உயிரோடு இருந்தார், இன்னைக்கு என்ன விட்டாரு, செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ செத்துப்படி இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லை, உயிரோடு இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ தேவன் என்ன விரும்புகிறா? மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் உயர்த்த விரும்புகிறேன், மீண்டும் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன். ஆமே. ஆபிரகாம் அழைச்சது முதல் போய் சேர்ற வரைக்கும் ஆஸ்வதிச்சர்னா நம்மளை ஆஸ்வதிக்கிறது முடியும் தானே. அப்போ யார தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார்? அதான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி, நான் பெரிய லெவலில் எடுக்கல, சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபத்தை முடிக்கிறேன். கத்தமலை ஆஸ்வதிக்கட்டும். கர்த்தர் இந்த அற்புதம் செஞ்சால மீண்டும் 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 இவங்களுக்கு என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறதை பார்க்குறோம், ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ இவனோட நிறுத்தாம மீதி எடுக்கிற அளவுக்கு சீசர்களையும் அவன் கேட்கல இல்லையா? இப்போ யாருக்கு அவங்க வந்தாங்க? ஜனங்க வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் பண்ணாரு, முடிச்சு அனுப்பியிருக்கலாம். அதை விட்டு என்ன செய்யறாரு? அவங்களுக்கு இன்னொரு ஆஸ்வதிக்க நினைக்கிறாரு, அதோட முடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன செய்ய விரும்புறாரு? இவங்க ஆஸ்வதிச்சு இவங்க என்ன செய்வாங்க? இவங்க சொந்து போயிடுவாங்களே, இவங்க கேட்காத இவர்களுக்கு கத்த என்ன செய்ய விரும்புறாரு? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படின்னா யாருக்காக கேட்டாங்களோ அவங்களையும் ஆஸ்வதிக்கிறாரு, யாருக்கு கேட்காத இருந்தவனையும் கத்த ஆஸ்வதிக்க. அது ஒரு வேற ஒரு டாபிக். இப்போ அவங்க போக வேண்டாம் சரியா? அங்கே போட அதில் போயிட்டோம்னா இதில் வர முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ இன்னைக்கு கூட சீக்கிரம் விட மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும், நான் இந்த டிராபிக்கில் நின்று அதை முடிச்சிடறேன். ஏன்னா அது ஒரு வேற ஒரு டிராபிக். அது சீசர்களுக்கு கொடுக்கறது, சீசர் போய் கேட்கறது, அது வேற ஒரு டிராபிக். அது என்னைக்கு என்ன பார்க்கலாம், கத்தை என்னைக்கு இதை அனுமதிச்சாரா அன்னைக்கு என்ன பார்க்கலாம், இன்னைக்கு இதை மட்டும் முடிச்சுக்கலாம். அப்போ என்ன செய்ய விரும்புகிறார்? மீண்டும் மீண்டும் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். அவ்வளோதான். மீண்டும் மீண்டும் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், நம்ம குடும்பத்தை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், சபையை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், நம்ம பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், நம்ம தொழிலை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், நமக்கு நம்ம உண்டான எல்லா மட்டையும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார், ஆஸ்வதிச்சுக்கிட்டே இருப்பார். இது வரைக்கும் நம்மளை பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நம்மளை ஆஸ்வதிக்கிறது கர்த்தருடைய விருப்பம். அது ஒவ்வொரு நாளும் நடக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் நடக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன சொல்லணும்? நம்ம சாட்சியா இதை கத்த செஞ்சார், இதை செஞ்சார், இதை செஞ்சார். ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லணும். சின்ன சின்ன காரியத்தில் கூட சொல்லணும், பெரிய காரியம் மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியத்தில் கூட இதை நினைச்சதை செஞ்சார், இதை நினைச்சதை செஞ்சார், இதை நினைச்சதை செஞ்சார். கத்த என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நமக்கு செய்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வருஷம் துவக்கத்திலிருந்தே மீண்டும் மீண்டும் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தார்? ஏன்னா அந்த வாரம் முழுசும் நாங்கள் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக கவனித்து வரதை நான் ஆவியில் கவனித்து பார்க்குறேன் இல்லையா? இந்த வாரம் முழுவதும் ஒரே ஒரு காரியத்தை மையப்படுத்தி நான் கவனித்து வந்த முடியும். அதை இன்றைக்கியோட பேசி அதை முடிச்சிடுறேன். ஆமே. என்ன அப்படின்னா, கர்த்தரோடு என்ன செய்யணும்? அவர் பேசுகிறத கேட்கணும். கேட்டு என்ன செய்யணும்? முதல்ல பார்த்தோம் மாறணும்னு பார்த்தேன். முதல்ல செஞ்சு பார்த்தோன்னா பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்யணும்? மாறணும். மாறாத போகிறது ஒரு கூட்டம், ஒரு சராசரி சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த மற்றொரு கூட்டம், ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறது மற்றொரு கூட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஏற்றபடி தான் ஆசீர்வாதம். அதுக்கு நீதிமொழியில் வாசித்தோம், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் புறப்பட்டு வரும் என்று நீதிமொழி 2:6 வாசித்தோம். நீங்கள் வாசிக்க வேணாம், நான் அப்படி கோரியாக சொல்லிடுறேன். ஏன்னா இது அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு, அதுக்காக அதை சொல்கிறேன் சரியா? அப்போ என்ன செய்யறான்? அந்த பிரசங்கத்தை கேட்டான், அறிவு புத்தி அவன் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. அதை ஒருத்தன் கேட்டு ஒன்றும் மனமாட்டை அடையாமலே போயிட்டான். இன்னொருத்தன் கேட்டான், நீதிமானா மாறினான். அவனுக்கு என்ன அப்படின்னா, அவன் ஜெபிச்சா இக்கட்டிலிருந்து அவனை கத்த விடுதலையாக்குவார். மூணாவது என்ன? உத்தமனாய் மாறினான். அவனுக்கு என்னன்னா, பிரச்சனையே வராமல் அவனை தடுக்கிறார். ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்த பிறகு கூப்பிட்ட ஜோமன்னா விடுதலையாக்குறார். மற்றொருவனுக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்களே, இன்னைக்கு கேட்கலையா? கேட்டங்க, ஆனாலும் நீங்கள் ஒரு முறை சொல்லுங்க சரியா? அப்படின்னு பரவாயில்ல, உங்கள் இருதயம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மறக்காமல் தான் தோத்துறலாம் இல்லையா? மறந்துட்டு ஏமாந்த உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது முதல்ல பார்த்தோம். அப்போ பிரசங்கத்தை கிட்ட என்ன செய்யணும்? ஒரு மாற்றம் நமக்குள் ஏற்படணும். எந்த அளவுக்கு மாற்றப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். ரெண்டாவது குணச்சு, அந்த பிரசங்கத்தை கேட்கறது எப்படி கேட்கணும்னா, ஏற்றுக்குமாவது செய்யணும். நீ மாறலனா கூட பரவாயில்ல, என்ன பண்ணு? ஏற்றுக்கோப்பா அப்படின்னு பண்ணு. ஏற்றுக்கிறது என்ன செய்யும்? உன் வீட்டில் ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி என்ன முடியும்? நீ பார்க்க முடியும் அப்படின்னு மரியாதையுடைய வாழ்க்கையை கவனித்தோம். மூணாவது கவனித்தோம், ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் ஏற்றுக்காதுன்னு சொல்லி கவனித்தோம். கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சிக்கல் தான் இல்லையா? முதல்ல கேட்டு மாறுன்னு சொன்னார்.
அப்புறம் ஏத்துக்குவான செய்ப்பா, பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணு, அப்செட் பண்ணிக்காவது செய், ஏற்று இருதலையாவது ஏத்துக்கோப்பா அப்படின்னாரு. அடுத்த 3 சொன்னாரு, ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் என்ன பண்ணாத, ஏத்துக்காத, உனக்கு சொல்றவங்க யாருன்னு கொஞ்சம் கவனிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னார். ஆமே ஆமே. அப்ப நேத்து கவனிச்சோம். எப்படி கேளு, விருப்பத்தோட கேளு, வாஞ்சியோட என்ன பண்ண கேளு, போய் என்ன பண்ண ஆர்வத்தோட கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு நேத்து கவனிச்சோம். இன்னைக்கு அதை கேட்கறத எங்க போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சொன்னால் இது ஒரு அப்படி தொடர்ச்சி வர்றதை நான் ஆவியில் கொண்டுறதுனால என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த ஒரு வார பிரசங்கத்தையும் உங்களுக்கு அப்படி ஞாபகப்படுத்தி இதில் கொண்டு முடிச்சிடறேன். ஆமே. அப்போ அங்கே சொல்கிறார் இல்லையா, கேட்கறது என்ன பண்ணு, ஏற்றுக்கோ, எல்லாம் சொல்ல கேட்டு போயிடாத, அப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன பண்ணியத ஏற்றுக்காத, உனக்கு சொல்கிறவங்க யாருன்னு கொஞ்சம் கவனித்து பாரு. இதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு என்ன பண்ணுன்னா, இந்த கேட்கறத நீ எங்கே போய் கேட்கணும், எங்கே போய் கேட்கணும், அதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறது. ஆமே. அப்போ மேலக்கிற வசனத்தை வாசிக்கலாம். அந்த 15ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனத்தை, புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். ஒரு சர்ச்சில் உட்கார்ல, ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்றார் இல்லையா. அந்த மலை என்ன, அதுக்கு நிறைய மலை, ஒன்று அது மோரியா மலை அப்படின்னு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த மோரியா மலை தான் பிற்காலத்தில் சாலமோன் கட்டின ஆலயம். அந்த மோரியா மலையில் தான் ஒரு நாள் பலியிட்ட பலிபீடம், அதுதான் தேவன் குறித்த ஸ்தலம். அப்போ தேவன் குறித்த ஸ்தலத்துக்கு, இல்லை என்றால் தேவன் இருக்கிற ஸ்தலத்துக்கு நாம் போய் கேட்கணும். அதை இன்னைக்கு பார்க்கறது. தேவன் குறித்த கேட்கணும், கேட்டு மாறணும், ஏற்றுக்கொள்ளணும். யார் சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது ஆர்வத்தோடு என்ன செய்யணும், விருப்பத்தோடு நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம கவனிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது என்னன்னா, இந்த கேட்கறத நான் எங்க போய் கேட்கணும். ஒருவேளை என்கிட்ட வந்து சொல்றதை நான் கேட்டுக்கணுமா, இல்லை நான் இருக்கிற இடத்த போய் கேட்டுக்கணுமா. எனக்கு சொல்றது என்ன செய்யணும், நான் கேட்கறேன் இல்லையா. இப்போ நான் பிரசங்கத்தை கேட்கறேன், ஒன்று என்ன செய்யலாம், நான் இருக்கிற இடத்துக்கும் வந்து எனக்கு சொல்லலாம், எனக்கு இருக்கிறது வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றார், என்னது, ஒரு கிராமத்துக்குள் நுழைஞ்சா, ஒரு வீட்டுக்குள் நுழைஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, அந்த வீட்டை வாழ்த்துங்க. அந்த வீட்டை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது விசாரித்து தங்கியிருங்கள், பிரவேசித்து வாழ்த்துங்கள். நீங்க கொஞ்சம் ஆசை அங்கே போய் தங்கோ, இல்லைன்னா திரும்பி வந்துடும். அடுத்த வசனம் முக்கியமான வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும். இப்போ எப்படியும் பேசலாம், அந்த ஒன்று நம்ம டாபிக் மட்டும் எடுத்துக்குவாங்க. ஒன்று நம்ம அவர்கிட்ட போயும் கேட்கலாம், இல்லை அவர் நம்ம இடத்துல வந்தும் பேசலாம். இப்போ அங்கே பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ மத்தேயு 15 வாசித்தோம், இயேசு இருக்கிற இடத்துக்கு ஜனங்க போனாங்க இல்லையா. இப்போ இயேசு என்ன செய்யறாரு, ஜனங்க இருக்கிற இடத்துக்கு சீசர்களை அனுப்பினார் இல்லையா. 2 பேரும் கேட்கலாம். இன்னைக்கு அந்த பாட்டை விட்டுருவோம், இதை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்குவோம். எது, இயேசு அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் போனாங்க இல்லையா. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கறது எங்கேயோ ஒன்று கேட்கறது அல்ல, பட் என்ன செய்யணும், அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் கேட்கணும். இன்னைக்கு யாருக்கு கர்த்தர் மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்ய விரும்புகிறார், இன்னைக்கு என் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்ய விரும்பணும் அப்படின்னா, நேற்று கவனிச்சு அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்காக மட்டும் போங்க. எதுக்கு போங்க, பிரசங்கத்தை கேட்கறது மட்டும் போயிட்டீங்கன்னா அற்புதங்கள் தானா நடக்கும். அற்புதங்கள், அதுக்கு சமாரியா பட்டணத்தில் இருக்கிற பிலிப்பை கவனிச்சோம் இல்லையா. அவன் இயேசுவை பற்றி பேசல, இயேசுவை பேசணும், இயேசுவை குறித்து பேசினான். இயேசுவை யாரு அப்படிப்பட்டவர் பேசல, அற்புதம் செய்வார் அதை பற்றி பேசல. முதல் முறையா இயேசு பிலிப் என்ன செய்யறான், அந்த சமாரியா பட்டணத்துக்கு போறான். அப்போ 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க நேரம் இல்லை, சொல்ற சம்பவத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல் முறை என்ன செய்யறான், பிலிப்பு போறான். ஆனா இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு 3 கருத்தை சொன்னால் அதில் இப்போ பேச முடியாது, சபையில் போடுவாங்க. அதிகப்படியான மகிழ்ச்சியை தருமை அந்த தலைப்பில் போடுவாங்க. நீங்கள் அது என்ன செய்யுங்க, நீங்கள் கவனிங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேளுங்க. அதிகப்படியான மகிழ்ச்சி, அதான் நேற்றுக்கு பேசின தலைப்பு, அதிகப்படியான மகிழ்ச்சி. அந்த படத்தில் ஒன்றுமே சொல்லலை, ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். யாரு, பிலிப்பு பிரசங்கிக்கிறான். ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள், கேட்கல, கவனிச்சாங்க. ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள், கவனித்தார்கள். ஹியரிங் வேற, லிசனிங் வேற.
அங்க ஹியரிங்னு சொல்லல, லிசனிங்னு சொல்றார். லிசனிங் என்ன? கவனித்தார்கள். கவனிக்கிறது ஏசு என்ன சொல்றாருன்னா, கற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அதை கேட்டாங்களாம். இப்போ பிரசங்கத்தை எப்படி கேட்கணும்? இன்னைக்கு பிரசங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். எதையாவது ஒன்று என்ன செய்யணும்? கற்றுக்கணும். எதையாவது ஒன்று என்ன செய்யணும்? கற்றுக்கணும். பைபிளை படித்தா ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், எதையாவது ஒன்று கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் காலையில் வழக்கமாக நீதிமொழி முதல் அதிகாரத்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கிறது என்னுடைய வழக்கம். நான் வீட்டில் புறப்படுத்த முன்னாடி நான் அந்த ஒரு அதிகாரத்தை வாசிட்டு தான் என்ன செய்வேன்? புறப்படுவேன். அப்படி புறப்படும்போது இன்றைக்கி நாம் யாருன்றதை நாம் யார்கிட்ட போகிறோமோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். நாம் யாருன்றதை நாம் யார்கிட்ட போகிறோமோ அதை வச்சு தான். நீதிமொழி 15 அது வசனம் இருக்கு. என்னது? பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறான், நீதிமான்றது போக மாட்டான் அப்படின்னு சொல்லுது. பரியாசக்காரன் என்ன செய்ய மாட்டான்? கடிந்து கொள்ளுதல் அவன் வெறுக்கிறான். மார்க்க என்ன செய்ய மாட்டான்? அவன் நீதிமான்களிடத்தில் போக மாட்டான். நீதிமொழி 15 இல்லையா? பரியாசக்காரன் அவன் என்ன செய்ய மாட்டான்? என்னை எப்படி பேசலாம், என்னை எப்படி பேசலாம், என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேற ஒன்று புரிஞ்சுக்கலாம். அவன் யாரு? இப்போ ஒருத்தர் செய்யறான்னு வச்சுக்கோ, அவனை கடிஞ்சு வச்சு அவனை சரி பண்ண விரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேட்டாக வரணும்னு வச்சுக்கோங்க. ஏன்டா லேட்டாக வந்த? நான் மட்டும் தான் லேட்டாக வந்தேன்னா இது யாருமே லேட்டாக வரலையா, என்னை மட்டும் யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவன் நீதிமான் இல்லை, அவன் பரியாசக்காரன். வேற ஒன்றும் அடையாளம் கிடையாது. அடுத்த வார்த்தை முடிக்கிறாரு, அவன் நல்லவங்கிட்ட போக மாட்டான். யாரு? பரியாசக்காரன் யாரும் போக மாட்டான். இப்போ நம்ம யாருன்றத நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? நான் யார்கிட்ட போகிறேன், நான் யார்கிட்ட போகிறேன், நான் யார்கிட்ட பேச விரும்புகிறேன். ஒரு சஜஷன் கேட்கணும், யார்கிட்ட போக விரும்புகிறேன். ஒரு ஆலோசனை கேட்க விரும்பணும், யார்கிட்ட போக விரும்புகிறேன். ஒரு அறிவுரை கேட்க விரும்பணும், யார்கிட்ட போக விரும்புகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை ஜெபிக்கணும், நான் யார்கிட்ட போக விரும்புகிறேன். இல்லை ஒரு காரியம், நான் யார்கிட்ட போக விரும்புகிறேன். பட் இன்னைக்கு நம்ம யாரை நம்ம உள்ள நாடுது. நம்ம நல்லா ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரம். இப்போ சொல்கிறது இது யாரெல்லாம் ஞானி சொல்கிறது யாருக்குன்னா ஊர் உலகத்துக்கு இல்லை. யாருக்கு? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கு சொல்கிறார். யாரு? சாலமன் சொல்கிறார் இல்லையா? சாலமன் ஊர் உலகத்துக்கு எழுதலை, அவருடைய ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்கு எழுதுறார் இல்லையா? 12 கோத்திரத்துக்கு எழுதுறார். அப்படின்னா இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? நமக்கு பொருந்தும். இப்போ நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் யாரும் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? நான் யார்கிட்ட போகிறேனோ அதுதான் நான். அப்போ நான் நல்லவனாக இருந்தால் யார்கிட்ட போவேன்? நல்லவங்கிட்ட போவேன் இல்லையா? அந்த பரியாசக்காரன் யார்கிட்ட போக மாட்டான்? ஞானவான்கிட்ட போக மாட்டான். அப்போ வேற யார்கிட்ட போவான்? இல்லை, ஞானவான்னாக்கா ஞானத்துக்கு ஆப்போசிட் என்ன? மூடன் இல்லையா? மூடன்னா என்ன அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். இல்லை வேற சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையாக நான் சொல்கிறேன். சரியா? முட்டாள்னு யாரும் சொல்லலை, பட் அந்த வார்த்தையாக சொல்கிறேன். மூடன் என்ன அர்த்தம்? அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன். இப்போ யார்கிட்ட போகணும்? ஒரு காரியத்தை சக்ஸஸாக முடிக்கணும், யார்கிட்ட போகணும்? ஞானவான் கிட்ட போகணும் இல்லையா? அவன் அங்கிட்ட போனால் என்ன செய்வான்? இதை செய், இப்படி செய்ய வேண்டாம், இதை செஞ்சால் உனக்கு இது ஆசோதம் முடியும், இதை செஞ்சால் பாதிப்பாக முடியும், இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை, இது கர்த்தர் விரும்புகிறாரு, இது கர்த்தர் விரும்ப மாட்டாருன்னு என்ன செய்வான்? அவன் வேதத்தை எடுத்து வச்சு, வசனத்தை எடுத்து வச்சு, உபதேசத்தை வச்சு, பரிசுத்தவங்களோட தலைப்பை வச்சு, இல்லை அவனுடைய வாழ்க்கை நடந்ததை வச்சு, இயேசுவை மையப்படுத்தி இப்படியெல்லாம் இருக்குப்பான்னு ஒரு வசனத்துக்கு 50 வசனம் மேற்கோள் காட்டி சொல்லிடுவான் இல்லையா? அங்கே யார் போனால் மணிக்கணக்காக உட்காந்துக்குவாங்க, நம்மளை யார் உட்காந்துக்கிறதாங்க? இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? அவங்ககிட்ட போன வச்சுக்கோங்க, அவன் எவ்வளோ நேரம் உட்கார வச்சிருவான். நம்ம ஒன்று கேட்டோன்னா மணிக்கணக்காக உட்கார வச்சு என்ன பண்ணுவான்? இந்த வசனம் பேதுரு சொன்னார், யாக்கோபு சொன்னார், இயேசு சொன்னார், நான் சொன்னேன், இப்படி எல்லாம் அப்படி சொல்லி வருவான் இல்லையா? இதை வசனம் இவ்வளோ பிரச்சனை நமக்கு வேணாம், இங்கே போனால் ஷார்ட்டாக சொல்லிடுறான் இல்லையா? அப்படி கூண்டை திறந்தா அப்படி வானா வருது இல்லையா? அழகாக அவனை தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. எத்தனை நிமிஷம் முடியுது இல்லையா? அப்படி கூண்டை திறந்தா என்ன பண்ணுது? உள்ள இந்த கடற்கடை ஓடி வருது இல்லையா? அழகாவனை தூக்கி வெளியில போட்டு போயிட்டே இருக்குது. அப்ப நமக்கு இன்பமா என்ன செஞ்சது? முடிஞ்சிருது. பரியாசக்காரன் நல்லவங்கிட்ட போகவே மாட்டான். இன்னைக்கு நம்ம யாரை நாடுறோம் அப்படின்னா ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கொள்ளணும். நீ பைபிளை படிக்கிறன்னா நீ ஒரே ஒரு அதிகாரம் படித்தா கூட சரி, நீ 50 அதிகாரம் படித்து ஒன்றுமே தெரியாமல் போகிறத விட ஒரே ஒரு அதிகாரம் படித்து என்ன செய்? எதையாவது ஒன்று கற்றுக்கோ, எதையாவது ஒன்று கற்றுக்கோ, எதையாவது ஒன்று கற்றுக்கோ, எதையாவது ஒன்று கற்றுக்கோ. ஒரு செய்தியை கேட்குறியா? அந்த கேட்கறது மட்டும் இல்லை, அதிலிருந்து ஒரு விஷயத்தை எதையாவது நீ கற்றுக்கோ, அதிலிருந்து ஏதோ ஒரு சம்பவத்தை கற்றுக்கோ, ஏதோ ஒரு எச்சரிப்பை கற்றுக்கோ, ஏதோ ஒரு அறிவுரையை கற்றுக்கோ, ஏதோ ஒரு புத்திமதியை கற்றுக்கோ. பட் என்ன விருப்பம் இருக்கணும்? ஒரு செய்தியை நீ எங்க கேட்டாலும் சரி, எதையோ என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஒரு வேதத்தை வாசிக்கிறியா? கற்றுக்கொள்ளணும். அதான் இயேசு சொல்றார். என்ன சொல்றார்? அதை கற்றுக்கொள்ளுகிற விதமாக இல்லையா? அது என்ன செய்யணும்?
கற்றுக்கொள்ளுகிற வண்ணமா என்ன செய்யணும்? நம்ம கவனிக்கணும். அப்ப நம்ம கவனிக்கணும். அதான் நேற்று நம்ம கவனிச்சோம். என்ன கவனிச்சோம்? பிலிப்புவால் சொல்லப்பட்டதை கேட்கல, கவனித்தார்கள். கேட்கறானா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போறான்னு அர்த்தம். கவனிக்கிறான்னு அர்த்தம் வாங்கி இந்த காதுல விடல, ஒரு காதுல வாங்கி உள்ள விடுறான்னு அர்த்தம் இல்லையா? ரெண்டு காதலையும் வாங்கி உள்ள இருதயத்துக்கு அனுப்புறான். இருதயத்துல பத்திரம் என்ன பண்ணிட்டான்? காத்துக்கிட்டான். அவன் ஓ இப்படிதான் சொல்லி இருக்குது, நம்ம இப்படிதான் செய்யணும். இந்த காரியத்துல பேதுரு இப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாரு, நம்ம இப்படிதான் செயல்படணும். இயேசு இப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாரு, இப்படிதான் செயல்படணும். இந்த பிரச்சனை வரும்போது இயேசு இப்படி பண்ணார், நம்ம அப்படி பண்ணணும். எப்ப தெரியும்? இருதயத்துல உருந்தா நமக்கு அது தெரியும். அப்ப என்ன செய்யறான்? ரெண்டு காதலும் கேட்டு இருதயத்தை வச்சுக்கிட்டான். ஆனா கேட்கறது என்ன? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போறான் இல்லையா? ரெண்டு காது எதுக்கு? இதுல வாங்கி இதுல விடுறதுக்கு இல்ல இல்லையா? அது யாக்கோபு சொல்லுவாரு, கேட்கறதுக்கு தீவிரமாயிருங்கன்னுவாரு. கேட்கறது யாவரும் கேட்கறதுக்கு. அப்ப என்ன செய்ய? ரெண்டு காதலும் கேட்டு உள்ள கொண்டு போயிடு. உள்ள கொண்டு என்ன பண்ணு? அதை பத்திரமா காத்துக்கிட்டு எதை செய்யணுமோ எப்ப பயன்படுத்தணுமோ அப்ப பயன்படுத்து. எறும்பு என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் உள்ள அடிக்கிற பத்தியா? எப்ப பயன்படுத்தும்? மழை காலம் வருது பத்தியா? ஒரு எறும்போட வெளியில போறது மொத்தம் உள்ள இருந்துரும் இல்லையா? ஏன்? கொண்டு வச்சதெல்லாம் எப்ப பயன்படுத்தணும்? உடனே காசு வந்தோடனே உடனே எடுத்து செலவு பண்றது இல்லை இல்லையா? அது என்ன செய்யணும்? அது இருக்கட்டும், கொஞ்சம் அக்கௌண்ட்ல இருக்கட்டும் இல்லையா? எப்போ போடுவான் அது அப்படியே அக்கௌண்ட்டை பார்த்து அப்பா அந்த மெசேஜ் வந்த உடனே அப்படி ரெக்க கண்ணு பறக்காத, அது இருக்கட்டும். எதில் இருக்கட்டும்? அந்த அக்கௌண்ட்ல கொஞ்சம் இருக்கட்டும். எப்போ பயன்படும்? பயன்பட வேண்டிய நேரத்துக்கு அது சரியா பயன்படும் இல்லையா? அதோட என்ன செய்யணும்? அந்த மெசேஜ், அதான் சொல்றேன், நிறைய பேருக்கு மெசேஜ் வர்றதே இல்லை. அது பாதித்து இவன் வந்து என்ன பண்ணிடுறான்? ரெக்க ஒண்ணுதான் இல்லை இல்லையா? அவ்வளவு பறக்கிறான். அப்படி ரெக்க பறந்துருவாங்க. எதுக்கு? அந்த ஏடிஎம் மிஷினுக்கு அதை விட்டு முதல்ல எடுத்து அது அதுக்கு மேலே எடுக்க முடியாது. எவ்வளோ இருக்கால பார்த்தியா? 49 ரூபா 50 பைசான்னு இருக்கும். அது என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அது எடுக்க முடியாது என்ன பண்ணிடுவாங்க? அதையும் எடுத்துருவாங்க. அவன் பேங்க்காரன் பார்த்தான், இவனை சுத்தமாக விடக்கூடாது, என்ன பண்ணு இதையாவது நிறுத்துப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? அதை முறிச்சிட்டான். அதனால தப்பிச்சிச்சு ஏடிஎம் கார்டு இல்லையா? இல்லைன்னா அக்கௌண்ட்டில் பார்த்தா 4 சைபர் ஒன்றா இருக்கும். நிறுத்து சரியா? அப்ப என்ன சொல்லலாம்? கவனி. ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்ப என்ன செய்ய? நல்ல கேளு, ஏற்ற நேரத்தில் என்ன செய்யும்? அது சரியான விதத்துக்கு பயன்படும். அப்ப கவனிச்சா, அந்த கவனிச்சா என்ன பண்ணுச்சு? அத்தனை உள்ள அந்த வசனம் உள்ள போச்சு பாருங்க. பேயெல்லாம் அலறடிச்சு வெளியே ஓடுது இல்லையா? பேயெல்லாம் அலறி. பிலிப்பு யார் மேல போய் கையை வைக்கல. ஜனங்க வந்தது எதுக்கு வந்தாங்கன்னா, பிலிப்பு ஒரு அற்புதம் செய்யறவன் யாரும் வரல. ஏன்னா பிலிப்பு யாருக்குமே, இன்னும் சொல்லப்பட்ட இவர் பிரசித்தி அப்போஸ்தலர் கிடையாது. இவர் சார்ந்த பந்தி விசாரணைக்காரர். இவர் சாப்பாடுக்கு கேட்டரிங் சர்வீஸ் பண்றவர். இவரை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா இயேசுவை பற்றி பேசுற பத்தியா வந்து உட்காந்து எதை கேட்டானா? அவன் பேசின வசனத்தை கேட்டாங்க. அப்ப எதுக்கு போகணும்? வசனத்தை கேட்க போங்க. சபைக்கு எதுக்கு வரணும்? வசனம் கேட்க வரணும் இல்லையா? சபைக்கு வசனம் கேட்க வரணும் இல்லையா? இப்ப வசனம் கேட்க வந்தாங்க. இன்னைக்கு எங்க வரணும்? அதான் இன்னைக்கு சொல்றது. இவ்வளவு நேரம் பேசுறது வசனம் கேட்கணும் சொன்னோம் சரியா? இந்த வசனத்தை எங்க கேட்கறது? எங்க வீட்டில் வந்து பேசிட்டு போங்க அப்படின்னு உட்காரலாம் இல்லையா? எங்க வீட்டில் ஏகப்பட்ட பேர் டெய்லி வந்து பேசிட்டு போறாங்க. யார் வீட்டில்? நம்ம வீட்டில் தினம் எவ்வளவு பேர் வந்து பேசுறாங்களா பேசல? பிரசங்கம் யூடியூப்ல எத்தனை பேர், எத்தனை பிரசங்கர் வராங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இல்லையா? நான் சொல்ற பல பிரசங்கர் வந்து போறாங்க இல்லையா? பல பிரசங்கர். அதான் இன்னைக்கு சொல்றாரு, வீட்டுக்கு வந்து பிரசங்க கேட்காத, நீ எங்க பண்ணு? இயேசு இருக்கிற இடத்துல நீ வந்து கேளு. அப்பதான் மீண்டும் மீண்டும் அற்புதம் நடக்கும். இப்ப அடுத்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும், ஆனா வரல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சந்தேகம் என்னது? அப்ப பிலிப்பு இப்ப பிரசங்கம் பண்ணார்ல, பிலிப்பு கிட்ட சர்ச்சுக்கு வந்த பிரசங்கம் கேட்டாங்க இல்ல பிலிப்பு கிராமத்தை போய் தானே பிரசங்கம் பண்ணாரு. அப்ப அற்புதம் நடந்துச்சு. அங்க நடந்தது ஒரு அற்புதம். பிலிப்பு கிட்ட நடந்தது ஒருத்தனை பேய் ஓடிச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. சப்பானிக்கு அற்புதம் நடந்துச்சு, அதோட முடிஞ்சிச்சு இல்லையா? திமிர்வாதம் குணமாக அதோட முடிஞ்சு போச்சு. திரும்பவும் ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சே தவிர என்ன நடக்கல? திரும்ப என்ன செய்யல? சந்தேகம் வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? நீங்க சர்ச்சுக்கு வந்து பிரசங்க சொல்றீங்க, பிலிப்பு எங்க சர்ச்சுக்கு வரல. அப்ப ஜனங்களை எங்க போக? சமாரிக்கு தானே பிலிப்பு போனாரு. அப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும் நீங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு வரலான்னு நான் சொல்றேன் சரியா? ஏன்னாக்கா இன்னைக்கு வராது, வேற யாராவது பேசும்போது என்ன வரும்? ஆமா அவர் தப்பா பேசுறாரு, இவன் பாரு எவ்வளவு கரெக்டா பேசணும், சந்தேகம் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் உன விளக்குறேன். ஏன் விளக்கணும் புரியுதா? பிலிப்பு பிரசங்கம் பண்ணாரு. எங்க போய் பிரசங்கம் பண்ணாரு?
வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணாரு, ஊரில் போய் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? அப்போ எங்கள் ஊரில் வந்து பேசுங்க, நாங்கள் அங்கே உட்காந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் தானே? சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும் தானே? அங்கே வந்து பேசினா ஒரு அற்புதம், இங்கே வந்து கேட்டால் பல அற்புதம். எழுதி வேணும், எனக்கு ஒன்றே நடந்தால் போதும் அப்படியா? அதை செய்யாமல் ஆண்டவர் போகல. ஒன்று வேணும்னாலும் செய்கிறாரு, எனக்கு மீண்டும் வேணும்னாலும் செய்கிறார் இல்லையா? ஒன்று வேணும்னா என்ன செஞ்சோமோ அது செஞ்சா போதும். ஆனால் மீண்டும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் தான் கிடைக்கும். ஒரு அற்புதம் வேணும்னா என்ன பண்ணா போதும்? பிரீப்பி பேசாத பிரசங்கத்தை கவனிச்சு கேட்டா போதும். என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடந்துடும் இல்லையா? பேய் போச்சு பார்த்து அதோட முடிஞ்சு போச்சு. மற்ற ஒன்றும் திரும்ப ஒரு அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது. ஆனா எங்க வந்தா பத்தி எவனுக்கு நடக்குது? இப்பதான் அற்புதம் நடந்துச்சு, அடுத்து என்ன செய்யறாரு? உடனே அடுத்த அற்புதம் நடக்குது, அடுத்த அற்புதம் என்ன செய்யுது, நடக்குது. அப்படின்னா மீண்டும் மீண்டும் என்ன செய்ய விரும்புறாரு? அற்புதங்களை செய்ய விரும்புறார், மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆமே. இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் வேணா ஓகே, நோ ப்ராப்ளம், வீட்டிலே உட்காந்து கேட்கலாம். எங்க எப்படி நம்ம சேனல்ல போடுறீங்களா, உங்க பிரசாதம் கேட்கறேன், சேனல்ல கேட்டுக்கிறேன், கேட்டுக்க, எதான் நடக்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்தா எப்படி நடக்கும் நீங்க முடிவு பண்ணு. நான் அங்கே உட்காந்து கேட்டுக்கணும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க கேட்டா ஒன்னு, இங்க கேட்டா பல. ஒன்னு வேணுமா பல வேணுமா? பல அற்புதம் நடக்கணுமா ஒரு அற்புதம் நடக்கணுமா? பல அற்புதம் நடக்கணும், வந்து சேரு, அவ்வளவுதான் இல்லையா? பல அற்புதம் நடக்கணும்னா வந்து சேரு. ஜனங்க என்ன செஞ்சாங்க? அவன் நடக்க கொண்டு வந்து வச்சாங்க அவனை இல்லையா? ஆனா 3 நாள் உட்காந்து என்ன செய்யறாரு? அழகா உட்காந்து கேட்க வேண்டிய இடத்துல இருந்து கேட்கிறான். எங்க கேட்கிறான்? கேட்க வேண்டிய இடத்துல இருந்து கேட்கிறான். அதை எப்படி அந்த கேட்க வேண்டிய இடத்துக்கு எப்படி வந்தான்னு தான் சொல்ல விரும்புறது நான். ஆமே. இது நம்ம ஏற்கனவே பல இதை கேட்டது. ஆனா இந்த கேட்க வேண்டிய இடத்துக்கு எப்படி வந்தான், எப்படி வந்தான், எங்கிருந்து வந்தான், அதான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா பேச வேண்டியதான். நான் நேரம் இல்லை, நான் மேலட்ட மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த வந்தாங்க இல்லையா, எங்கிருந்து வந்தாங்க? ஜனங்கள் எல்லாரும் ஊமையர், குருடர், சப்பானிகள் கொண்டு வந்து அவரிடத்துல வச்சாங்க. எத்தனை இருக்கிறாங்க? 3 நாளா உட்காந்து பிரசங்கம் கேட்கறாங்க இல்லையா? கேட்கறாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? வரவேண்டிய இடத்துக்கு வந்து கேட்கணும். சரியா? இதில் அடுத்த ஒரு டாபிக் இருக்குது, அப்புறம் அது பார்ப்போம். அது வேற இன்னொரு நாளைக்கு கவனிக்கலாம். அது பேசும்போது வருது, அதனால அது அப்படி வச்சுக்கலாம். அது இன்னொரு நாளைக்கு என்ன செய்யும்? உதவும். அப்புறம் கேட்குறேன், வரவேண்டிய இடத்துக்கு வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் என்ன செய்ய நடக்கும்? அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். இருக்கிற இடத்துல கேட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே அற்புதம் நடக்கலை. அனித பிசாசுகள் போச்சு, திரும்ப அற்புதம் என்ன செய்யலை, அதை முடிச்சாரு, பிலிப்பை தூக்கின்னு போயினே இருந்துட்டார். இதுக்கு மேல என்ன பண்ணிடுவான்? இதுக்கு மேல ஆளுந்தா தானே அற்புதம் நடக்கும். ஆளையே தூக்கிட்டார். சரியா? இதுக்கு மேல இருந்தா தானே. இப்ப பிலிப்பு அதே ஊர்ல என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும் இல்லையா? ஆவியானவர் பார்த்தாரு, இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. இவங்க வந்து கேட்டவங்கல்ல, வந்ததுனால கேட்டவங்க. இவங்க யாரு? சமாரியா பட்டணத்துல இருக்கிறவங்க வந்து கேட்டவங்க இல்ல, வந்ததுனால கேட்டவங்க. இப்ப பிலிப்பு வரலன்னா அவன் வேலையை அவன் பார்த்துட்டு உட்காந்துருப்பான் இல்லையா? சரி, வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன செய்யறது? தர்மசாலை சரி உட்காரு, சரி என்ன உட்காந்து வந்துட்டாரு, என்ன பண்றது? போன்னு சொல்ல முடியாதா? முடியாதுல்ல, என்ன பண்றது? சரி வந்துட்டாரு, உட்காந்து பேசுறாரு, டைம் வேறு ஆயினே இருக்குது, என்ன போன்னு சொல்ல முடியல. சரி உட்காந்து தர்மசாலை உள்ள அப்படி மனசுல ஓடினே இருக்கு. பார்த்தீங்களா, டைம் வேறு ஆகுது, ரெடி ஆகிட்டு இருப்போம். இங்கேயான முக்கியமான பிளான் வந்திருக்கு. அந்த நேரத்தில் பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? அது டக்குன்னு உள்ள உட்காந்து பிரைஸ் ஆடு சிஸ்டர் அப்படி உட்காந்து கதை ஆஸ்வதிப்பா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அப்பதான் பைபிள் எடுப்பாங்க இல்லையா? இப்போ எடுப்பாங்க. நான் அது வரைக்கும் பார்த்தா எதிர்பார்க்கும் போதெல்லாம் பாட்டு பாடி ஜெபம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு தான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி பாட்டு எடுப்பாங்க இல்லையா? இவங்கள உள்ள வேகாக வேகம் என்னது, நமக்கு டைம் இவ்வளவு ஆகுது, சீக்கிரம் ஒரு ஜபத்தை பண்ணி முடிச்சுட்டு போவாங்கன்னு பார்த்தா இப்பதான் என்ன எடுக்கிறாங்க? பாட்டு. ஒரு பைபிள் வசனம் வாசிக்கலாமா? அப்பதான் வாசம் இன்னும் ஒன்று ஆகிட்டே இருக்கும். இல்லை ஒரு பக்கம் அப்படியே அது அந்த மேலாம் ஒன்றும் மைண்ட் இருக்காது, முழுசு எங்கே தான் இருக்கும். எப்போ முடிப்பாங்க? எப்போ? ஆமே, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கா நீ அப்படியே செய்து முடிப்பதற்கா அப்பா அப்படி நினைக்கும் போது கர்த்தாவே அப்படி இருக்கும். அப்படி உள்ள வேகாக வேக இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் யாரு? வந்ததனால கேட்டவங்கப்பா. வந்து கேட்டவங்கள ஒன்று செய்ய, இந்த அற்புதம் இவங்களுக்கு போதும், இதோட என்ன பண்ணிடு. இன்னைக்கு நடந்த அற்புதம் சாகிற வரைக்கும் திரும்ப ஒரு அற்புதம் என்ன செய்வே இல்லை, பார்க்கவே இல்லை. மீண்டும் ஒரு அற்புதம் சமாரியா பட்டணத்து மக்கள் என்ன செய்யவில்லை, சாகிற வரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி என்னைக்கோ ஒரு அற்புதத்தோடு நிற்க விரும்புறியா? இருக்கிற இடத்துல உட்காந்து கேட்டுக்கோ, செல்லில் கேட்கறியோ, நீ எங்கே கேட்கறியோ கேட்டுக்கோ. ஆனா மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்கணும், மீண்டும் மீண்டும் அற்புதம் நடக்கணும்னா வரவேண்டிய இடத்துக்கு வந்து என்ன பண்ணு, கேளு. கேட்கணும். அதை எங்க கேட்கணும்?
வர வேண்டிய இடத்துக்கு வந்து என்ன பண்ணு, நீ கேளு. அப்படி வந்து கேட்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்க முடியும். அதான் இன்னைக்கு சொல்றது, மீண்டும் மீண்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம்னா நாளைக்கு ஒரு அற்புதம், நாளை மணி ஒரு அற்புதம், 365 நாள் 306 அற்புதம் நடந்துனே இருக்கணும். ஆமே, 24 மணி நேரம் 20 அற்புதம் நடந்துகிட்டே இருக்கணும். தேவைப்பட்ட அற்புதம் நடந்துகிட்டே இருக்கணும், அதிசயம் நடந்துகிட்டே இருக்கணும், விடுதலை கொடுத்துட்டே இருக்கணும், சுகம் கிடைச்சிட்டே இருக்கணும். வர்ற மாதிரி வரணும், ஒரு வழியா வரணும், 7 போகணும், இந்த வழியா 7 போகணும், இந்த வழியா 7 போகணும். அவன் 7 வழியா ஓடிட்டே இருக்கணும். ஒரு வழியா வந்தா இப்ப தலைவலி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, இவன் எத்தனை வழியா ஓடணும்? அடுத்து உடம்பு வந்தா எத்தனை வழியா ஓடணும்? ஆக மொத்தம் வரணும் போறணும், வரணும் வரணும் போயிட்டே இருக்கணும், வந்து போயிட்டே இருக்கணும், வர்றதும் போயிட்டே இருக்கணும். இங்க என்ன செய்யக்கூடாது, இங்க ஒன்னும் ஸ்டே போட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் தங்கிட்டு போன, டைம் ஆயிடுச்சு, ஒரு நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. எங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது, சரி வந்துட்டேன், ஒரு நாள் என்ன பண்ண டைம் ஆகி போச்சு இல்லையா, சாயங்காலம் வந்து விருந்தாளி நைட்டு தங்கிட்டு தானே போவாங்க. சாயங்காலம் வந்து விருந்தாளி எப்போ பண்ணுவாங்க, நைட்டு தங்கிட்டு போவாங்க இல்லையா. நீ சாயங்காலம் வந்தாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு வந்தா கூட சரி, வந்தா அப்படியே போயிடணும். இங்க என்ன செய்யக்கூடாது, இங்க ஸ்டே பண்ண இடமே, அப்படி வர்றதும் போறதும் போயிட்டே இருக்கணும். இங்க என்ன செய்யக்கூடாது, இது ஒன்றும் வியாதி தங்குற ஸ்டே பண்றது ஒன்றும் இடம் கிடையாது இல்லையா. இது எங்க தங்கணும், இங்க சுகம் தங்கணும், இங்க விடுதலை தங்கணும், இங்க ஆரோக்கியம் தங்கணும், இங்க ஆசீர்வாதம் தங்கணும், இங்க நன்மை தங்கணும், சந்தோஷம் தங்கணும், மகிழ்ச்சி தங்கணும். இது அந்த தங்குற வீடு. இது என்ன தங்குற வீடு கிடையாது. இது வியாதி தங்குற வீடு கிடையாது, பிரச்சனை தங்குற வீடு கிடையாது, போராட்டம் தங்குற வீடு கிடையாது, கஷ்டம் தங்குற வீடு கிடையாது, கண்ணீர் தங்குற வீடு கிடையாது. இது என்ன வீடு, இது சுகம் தங்குற வீடு, இது விடுதலை தங்குற வீடு, இது ஆரோக்கியம் தங்குற வீடு, இது ஆசீர்வாதம் தங்குற வீடு, இது மீண்டும் மீண்டும் ஆசோசனை இருக்கிற வீடு. இது எது தங்கிறதுக்கு இடம் இல்லை. அவன் வரான் பார்க்கறான், உள்ள சுகம் இருக்குது, வியாதி வரான், அவங்க உள்ள சுகம் இருக்கிறான், நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படியே போயிடணும். எதை பார்த்துட்டு, உள்ள இருக்கிற ஆளை பார்த்து என்ன பண்ணிடணும். இப்போ சில பேர் வருவாங்க பார்த்தியா, வீட்டில் யாரும் அப்படி போயிடுவாங்க பார்த்தீங்களா, போக மாட்டாங்களா, போவாங்க இல்லையா. அப்படி நானும் சில பேர் போவேன், யாரா உள்ள ஜபசாத்துக்கணும் அப்படியே போயிடுவேன். அவங்க ஜபிச்சா இல்லை, வேற யாரும் ஜபம் பண்ணிப்பாங்க இல்லையா, ரொம்ப பாரத்தோடு அப்படியே அப்படி அப்படியே ஒட்டுமக்குள்ளே ரொம்ப ஜபம் பண்ணிப்பாங்க இல்லையா. அது சில பேருக்கு போகும்போது ஜபசாத்துக்கு சரி அவங்க இருக்கிறாங்க, நம்ம இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம போயிடும். அப்படி நான் போயிடுவேன் சரியா. ஆகும்போது ஏன் நீங்கள் போங்க அதெல்லாம் ஒன்றும் கேட்காம நான் சைலண்டாக போயிட்டே இருப்பேன் சரியா. அப்படி போயிட்டு ஒரு வீட்டில் உடனே நான் போயிட்ட பிறகு உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இப்படி இப்போ தான் வந்தாங்க செஞ்சாங்க, ரைட்டு வந்தாங்களா விடு, அது ஏன் இப்போ பேசுகிறேன், இல்லை இப்போ தான் வந்தாங்க, அது நான் வேணான்னு தான் சொன்னேன், ஏன் புரியுது, அதுதான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகிப்போச்சு அவங்களுக்கு, உண்மையாக சொல்கிறேன், நம்ம சபை விஷயம் தான், நம்ம சபை தான். நான் போனால் உள்ள ஜோம் பண்ணியிருந்தாங்க, கணவன் மணி இப்போ பயங்கர பாரத்தோடு ஜோம் பண்ணிக்கிறாங்க. சரி பாரத்தோடு ஜோம் பண்ணுறாங்க, அவங்க ஜபத்தில் மைய இப்போ நம்ம என்ன ஜபம் நின்று போயிடும் இல்லையா. சரி வேணாம் ஜோம் பண்ணிட்டு விடு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் போயிட்டேன். அது நான் கேட்டால் போனப்பறம் அவங்க ஜபம் வெளியே வந்திருக்கிறாங்க, அப்போ என்ன பார்த்துட்டாங்க, நான் நடந்து போனேன் பார்த்துட்டாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க, பொண்ணு என்ன விஷயம், நம்ம வீட்டுக்கு வந்தீங்களா, ஆமாம் வந்தேன், உள்ள ஜோம் பண்ணிக்கிறாங்க, சரி பார்த்துட்டு கிளம்பிட்டேன். இல்லை அவங்க நான் நினைக்கல, அவங்களே வரேன்னாங்க, அப்படியே வரேன்னாங்க, 10 நிமிஷம் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை விடுங்க, நான் ஒன்றும் நினைக்கல, அதை வாரம் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு போங்க கூட வந்துட்ட பிள்ளைங்க வர மாட்டேன், அடுத்த வாரம் தான் வருவோம் போங்க வெயின்னு போன வச்சுட்டு. அப்போ சுகம் இப்போ வியாதி வெளியில் வருதும், உள்ள எது இருக்குது, இப்போ எதுக்கு சொல்ல வரேன், வியாதி வெளியிருந்து வருது இல்லையா, வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, சுகம் இருக்குது. அவன் பார்க்குறான் உள்ள என்ன, உள்ள யாருக்கிறான், சுகம் இருக்கிற, நாம என்ன செய்ய முடியாது, அப்படியே ஓடி போயிடணும். நான் வியாதி வரான் உள்ள பார்க்குறான், அப்படியே ஓடி போயிடணும். நான் குறைவு வரான் உள்ள நிறைவுக்குது, அப்படியே ஓடி போயிடணும். உள்ள வர என்ன செய்யக்கூடாது, வர்றவன் உள்ள வரக்கூடாது, அங்கே அனுப்பமா இல்லையா, டே அவன் வீட்டுக்கு போ அப்படி அனுப்பமா இல்லையா. அவன் பண்ண அப்பா ஆல்ரெடி அவங்க என்ன யார் உட்காந்து நிற்கிறான், ஒரு சேரு, அந்த ஒரு சேர் யார் உட்காந்துட்டான், சுகம் உட்காந்துட்டான், விடுதலை உட்காந்துட்டான், ஆரோக்கியம் உட்காந்துட்டான், ஆசீர்வாதம் உட்காந்துட்டான், விசுவாசம் உட்காந்துட்டான். அப்ப நான் எங்க உட்கார முடியாது, அப்ப நம்ம வீட்டில் உட்கார்ந்து என்ன இருக்கக்கூடாது, அவன் உட்கார இடம் இருக்கக்கூடாது இல்லையா. கடைசி ஏசர் உட்கார இடமா கிடக்கூடாது இல்லையா, அவன் உட்கார என்ன இருக்கக்கூடாது, அவன் வரணும் பார்க்கணும். இங்க உட்கார இடமே எந்த பக்கம் பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க இல்லையா. துப்பாக்கி நிற்க என்ன செய்யறாங்க, நான் சுகம் நிற்கிறேன், நான் விடுதலை நிற்கிறேன், நான் ஆரோக்கியம் நிற்கிறேன், நான் ஆசோதனை நிற்கிறேன், இவன் பக்கம் விடுதலை நிற்கிறான், ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அவன் பார்க்குறான், இந்த குடும்பத்தை நாம என்ன செய்யக்கூடாது, நிற்க முடியாது, அப்படியே ஓடி போயிடணும். ஆமே ஆமே. அப்ப உள்ள என்ன செய்யணும், அப்படி இருக்கணும். அப்ப உள்ள இருந்து அவன் என்ன செய்ய மாட்டான், அப்ப வர்றதும் அவன் வரணும், வந்த வழி தெரியாம ஓடியே போய் இவங்கள மாட்டினா அவ்வளவுதான்டா, என்ன பண்ணிடணும், ஓடியே போயிடணும். வியாதிய சுகங்கையில மாட்டினா அவ்வளவுதான் இல்லையா. இருள் வெளிச்சத்து கையில மாட்டினா, இருள் வெளிச்சம் கையில மாட்டினா இருள் வெளிச்சம் துரைச்சிரும் இல்ல. இருளை வெளிச்சம் துரத்துமா, வெளிச்சத்தை இருள் துரத்துமா, இருள வெளிச்சம் துரத்தி அடிச்சிடும் இல்லையா. அப்ப உள்ள என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்கு, நம்ம இருள் என்ன செய்ய முடியாது, உள்ள அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடுன்னு ஓடி போயிடணும். ஆமா. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம வீடு இருக்கணும். அப்ப நம்ம வீட்டுல யாருக்கணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து என்ன செய்யணும், நான் கேட்கணும்.
அப்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்தாதான் என்ன ஆயிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் மீண்டும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஆசீர்வாதம் கொடுத்தார், அடுத்தது விடுதலை, அடுத்தது சோகம், அடுத்தது சமாதானம், அடுத்தது மகிழ்ச்சி, அடுத்தது ஆசீர்வாதம். அப்படி கொடுத்துனே இருக்கிறார். வீடுக்குள்ள எப்படி நடந்து கிடக்குது, அப்படியே சவுத் அப்படியே ரவுண்ட் பண்ணிடுச்சு இல்லையா. இப்ப யார் உள்ள வந்தாலும் இவன் ஏன்னா இடம் விட்டவனா உள்ள வர்றதுக்கு இடமே இல்லாம அடைச்சிட்டா. நான் சொல்ல சரியா ஒன்றும் புரியல உங்களுக்கு. இப்ப இருக்கு இல்லையா, இந்த டேபிளை சுத்தி என்ன இருக்குது, சுகம், விடுதலை, ஆரோக்கியம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு, அப்படி சுத்த ரம்பிடுச்சு. சென்ட்ரல் நான் இருக்கிறேன். இப்ப இவன் யாரான ஒருத்தன் விலகனாதான் அவன் வர என்ன செய்ய முடியும், உள்ள வர முடியும் இல்லையா. அப்ப மீண்டும் என்ன ஆயிடணும், இது எப்ப கிடைக்கும், மீண்டும் 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 மீண்டும். முதல்ல சுகத்தை கொடுத்தாரு, சரி சுகம் பேய் ஓடிடுச்சா, அதோட பிளிப்பை தூக்கு அப்படின்ட்டார் இல்லையா. அப்படி நம்ம கிட்ட ஆள் வர்றத தூக்கிட்டாரு, என்ன ஆகும், இவன் ஒருத்தனே உட்காந்துப்பான், அவன் 4 பேர் வருவான் இல்லையா. பார்த்தா ஒரே மிதி, இவனை மிதி சொல்லிட்டு அவன் 4 பேர் சேர் போட்டு உட்காந்துக்குவான். யார் 4 பேரும், வர வியாதி பிரச்சனை கடை மொத்த பேர் என்ன பண்ணுவான், உள்ள சேர் போட்டு அழகா இது இனிமே என் வீடு, இனிமே இது என் வீடு, யாரும் என்ன செய்யக்கூடாது. அவன் ஒரு ஆசீர்வாதம் வந்து பார்க்கறான், உள்ள 4 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம், என்ன செய்ய முடியாது. அதான் பவுல் கேட்டாரு, மாம்சனை மேற்கொள்ள சரீரத்தை ஒட்டிக்க என்ன செய்யறேன், இந்த மாம்சத்தை ஒட்டிக்க என்ன பண்றேன், அதை கீழ்படுத்துறேன், அதை ஒட்டிக்க என்ன செய்யறேன், கீழ்படுத்துறேன். எப்போ இது ஒடுங்கினாதான் அது என்ன பண்ணும். இப்போ பயிர் ஓங்கி வளர்ந்தாதான் களை என்ன செய்யும், ஒடங்கும். ஆனா களை ஓங்கி வளர்ந்துடுச்சுன்னா பயிரை நெரிக்கிறோம், அவ்வளவுதான். முற்செடியில வந்து விதை விழுந்துச்சு இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, முற்செடி ஓங்கி வளர்ந்துச்சு, விதைய நெரிக்கிருச்சு, அவ்வளவுதான். அப்ப எது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நெருங்குது, ஆசீர்வாதம் நெருங்குதுன்னா உள்ள கதை போச்சு, வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதை வளர விடக்கூடாது, இதை வளர்த்துட்டா அது என்ன போயிடும், ஆசீர்வாதத்தை வளர்த்துட்டா பிரச்சனை ஆயிடும், நெருங்கிற அவ்வளவுதான், பிரச்சனை நெருங்கிற அவ்வளவுதான், பிரச்சனை ஒடுங்கிற அவ்வளவுதான். இன்னைக்கு அதை வளர்க்க விட்டு நம்ம ஒடுங்கிறதா என்ன பண்றது, எப்ப ஒடுங்கும், ஒன்னே ஒண்ணு ஒடுங்கிடும் இல்லையா. ஆனா சொல்ற சுத்த அப்படி நின்னுட்டா அப்படி 10 நிக்குது, ஒருத்தன் வரான் அப்படி 10 நிக்குது, அவன் பார்க்கறான் 10 பேர் உள்ளக்கறாங்க, நாம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, அப்படியே ஓடி போயிடணும். ஆமே. அப்ப இது எப்ப கிடைக்கும், 10 பேர் எப்ப வருவான், ஒரே முறையில் வர மாட்டான். ஒன்னு இன்னைக்கு ஒன்று கொடுத்தாரு, கொடுத்தாரு விடுதலை கொடுத்தார், அடுத்து என்ன கொடுத்தாரு, ஆரோக்கியம் கொடுத்தார், அடுத்த நிறைவு கொடுத்தார், அடுத்த பூர்ணம் கொடுத்தார், அப்படி கொடுத்துட்டே இருக்கிறாரா. அப்ப கொடுக்க கடனாயிட்டுக்கும் அப்படியே ஃபுல் ஆயிடணும். ஆமே. அப்ப மீண்டும் மீண்டும் கத்தமலை ஆசீர்வதிச்சாதான் நம்ம எப்படி இருக்க முடியும், ஆசீர்வாதம். இந்த வர்றதுக்கு நம்ம என்ன கேட்கணும், ஒருவேளை நாங்கள் பக்கத்தில் தான் வந்துடுவோம், நாங்கள் தூரமாக தான் என்ன பண்ண, அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதுக்கு மார்க் தான் பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதே சம்பவத்தை மார்க் எழுதுறாரு பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் வசனத்தை கொஞ்சம் கடற்கரை சில வசனத்தை அப்படி வேகமாக வாசிக்க முடிச்சிடுறேன். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் ஒன்றும் இல்லாத போது சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், தங்கியிருந்து 3 நாளா சாப்பிட ஒன்றுமில்லாம இருக்கிறார்கள். இவங்க சிலர் எங்கிருந்து வந்தவங்கன்னா தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. எதுக்காக வந்தான், வசனத்தை கேட்க வந்தான். எங்கிருந்து வந்தான், தூரத்திலிருந்து வந்தாங்க. தூரத்திலிருந்து ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து நைட்டோட நைட்டு வந்து 4:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இறங்கிட்டோம், ஜபத்துக்கு கூப்பிட்டு போங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வந்து மேலே தங்க. இல்லை நாங்கள் கீழே சர்ச்சிலே இருக்கிறோம். சர்ச்சை 2 ஆட்டோமேட்டிக் தான் போனாங்க. அன்னைக்கு போன வழி இன்னை வரைக்கும் வரலையும். எங்கேருந்து வந்தாங்களா, தூரத்தில் இருந்து. எது நம்ம வாழ்க்கையில் தூரம்னு சொல்லலாம், எந்த டிஸ்டன்ஸை தூரம்னு சொல்லலாம், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்டன்ஸை தூரத்திலிருந்து வந்தோம் அப்படி சொல்லலாம். எந்த டிஸ்டன்ஸை தூரத்திலிருந்து, பக்கத்தில் இல்லை. அங்கே சொல்றாரு, சில எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, பஸ் கிடையாது, ஒன்றும் 2 வீலர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி தான் வந்திருக்கணும், அவங்க நடந்தே வந்திருக்கணும். எங்கேருந்து வராங்களா, நமக்கு பக்கத்தில் கூட வண்டி வேணும், பக்கத்தில் கூட என்ன வேணும், வண்டி வேணும், ஒன்று ஆட்டோ வேணும், இல்லை ஷேர் ஆட்டோ வேணும், இல்லை ஏதோ ஒன்று வேணும் இல்லையா. நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு வேணாம் நான் சொல்ல, தப்புன்னு சொல்லலை. ஆனால் வர்றதுக்கு என்ன வேணும்னா வாகனம் தேவையில்ல, மனசு தான் தேவை. இந்த சுற்றுப்புற சரௌண்டில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே வந்திருக்கிறேன். புதுப்பாளையம் வரைக்கும் நடந்தே போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு புதுப்பாளையம் நடந்தே வந்திருக்கிறேன். மேல்சங்க வரைக்கும் நடந்தே போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு நடந்தே வந்திருக்கிறேன்.
கருமாங்குளத்துக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்கிறேன். வேடங்குப்பத்துக்கு நடந்தே போய் நடந்தே வந்திருக்கிறேன். சும்மா போயிட்டு மட்டும் இல்லை, அங்கே ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு நடந்தே வந்திருக்கிறேன். சின்னக்காயம்பட்டுக்கு நடந்தே போய் நடந்தே வந்திருக்கிறேன். வெங்கடேசபுரத்துக்கு நடந்தே போய் நடந்தே வந்திருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. சுற்றுப்பயிருக்கிற மேக்சிமமான கிராமம் பிஞ்சூர் வரைக்கும் நடந்து போய் நடந்து வந்திருக்கிறேன். அரட்டப்பாடிக்கு நடந்து போகல, பிஞ்சூர் வரைக்கும் நடந்தே. அப்போ அரட்டப்பாடி யாரும் தெரியாது, பிஞ்சூர் வரைக்கும் நடந்தே போய் நடந்தே வந்திருக்கிறேன். ஏன்னா சொல்ல வரேன்னா, எது தேவை இன்னைக்கு? இன்னைக்கு நேரம் ஆதரவு வந்திருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டாக்க வண்டி இல்லை. இன்னைக்கு வண்டி இல்லை. இதுக்கு முன்னாடி சரி ஏசனா எந்த வண்டியில் போனார்? இப்போ இதே பார்த்து ஏசனா சொன்ன என்ன நடக்கும்? ஆண்டவரே ஆபத்தை கண்ணு கூப்பிடணும் இல்லையா? உடனே ஆண்டவரே எனக்கு வயிற்று வலிக்குதுப்பா சுகமாக்குங்க. உடனே ஏசனா சொல்றாரு வண்டி இல்லைம்மா. என்ன இல்லை? இப்போ ஏசனார் வண்டி இல்லைன்னா என்ன சொல்றது? அவர் சொல்ல முடியுமா? முடியாதா? இப்போ அவர் சொல்றாரு நீயும் உன்ன மாதிரி தானே நானும். இப்போ நம்மளை மாதிரி தானே ஏசுநாதரும் இல்லையா? இப்போ நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போ அதே பார்த்து அவர் என்ன சொல்லலாம்? எனக்கு என்ன இல்லை, வண்டி இல்லைப்பா. உனக்காவது வண்டி இருக்குது, எனக்கு வண்டியே இல்லை, நான் என்ன செய்ய அப்படின்னு ஏசுநாதர் சொன்ன என்ன செய்ய? அப்படி சொல்ல வச்சிடாது கூடாது. அவர் சொல்ல, என்ன மனுஷன் எதை விதைக்கிறானோ நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு. நீ வண்டி இல்லைன்னா அவரும் சொல்றார் வண்டி இல்லை, சரியா? எனக்கு முடியலன்னா அவரும் சொல்லுவார் உனக்கு முடியும். எனக்கு மட்டும் முடி இருக்குதா என்ன? முடியும் பண்ண எனக்கு உனக்கே முடியலன்னா எனக்கு முடியல, நான் என்ன பண்ணேன்? எனக்கு முடி சுத்தமாகவே இல்லை, நான் என்ன பண்ணேன்? இல்லையா? உனக்கு முடி இருக்கா இல்லையோ, எனக்கு என்ன இல்லை, முடி இல்லை, விட்டுரு. நாம சொல்ற அதே கதை சொல்லுவாரா? சொல்லுவார். நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் சொல்றேன். நீ அவர் சொல்றதும் காது கேட்கல, தான் பிரச்சனை. அவர் சொல்றதும் காது என்ன செய்யல, கேட்கல. அதனால அவர் சொல்ல மாட்டார்னு நினைச்சுக்கிறேன். வேதத்தை நல்லா படிச்சு பாரு, சொல்லுவாரா சொல்ல மாட்டாருன்னு கிளியரா புரியும். நம்ம என்ன சொல்றோமோ அதேதான் அவர் நமக்கு. ஏன்னா அதான் பவுல் சொல்லிட்டார், எதை விதைக்கிறியோ அதை தான் நீ அறுக்க முடியுமே தவிர நீ விதைக்காதவன் என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது. எனக்கு உண்மை ஆளுன்ற நீ என்ன ரீசன் சொல்றியோ அதே ரீசன் தான் அவருக்கு. வந்தவனா யாரு? குருடன், சப்பானி, ஊமையன், நடக்க முடியாதவன் இல்லையா? எங்க வந்துக்கிறாங்களா? இவன் காரணம் சொல்ல முடியுமா? முடியாதா? உண்மையா சொல்லியிருக்க முடியும். என்னது? ஐயா எனக்கு 2 கண்ணுமே தெரியாது, எப்படி நடக்கிறது சொல்லியிருக்க முடியுமா? முடியும். சப்பானி நடக்கவே முடியாது ஐயா சொல்லிக்க முடியுமா? முடியாது. ஊமைய நடக்க முடியும், நான் யாரான கூப்பிட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறேன், ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறேன், பேச முடியல ஐயா சொல்ல முடியுமா? முடியா. எல்லாரும் ரீசன் ஒன்று, ஆனா ஒரே ஒரு ஆள் கூட ரீசன் சொல்லல. இன்னைக்கு காரணம்லாம் கட்டுக்கட்டா வச்சிருக்கிறோம். வக்கீல் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு பெயிண்ட் அடிக்க வந்தான், அந்த அம்மா கிடைச்சா கட்டுதான் கொடு, கட்டுதான் கொடுன்னு. என்ன கட்டு? ஏதாவது கட்டுதான் கொடு. என்ன கட்டு? கேஸ் கட்டுதான் கொடு அப்படின்னு கேட்டுச்சா. என்கிட்ட எந்த கேஸ் கட்டுக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அது மாதிரி கட்டுக்கட்டாயிக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், காரணங்களை அடுக்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு? ஏன் வரலன்னா த ரீசன் அவன்கிட்ட அப்பா அவன் அப்படியே மயங்கி சொக்கி அம்மான்னு விழுந்துடணும். அந்த மாதிரி ரீசன் வச்சிருக்கிறோம். நீ எந்த மாதிரி ரீசனை வச்சிருந்தாலும் ரீசனை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவரே கிடையாது. நான் படித்த பைபிளை மட்டும், நான் இந்த 21 வருஷம் பைபிளை படிக்கிறேன். காரணத்தை ஏற்றுக்கொள்கிற இயேசுவா நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தா ஓகே தான், உங்கள் காரணத்தை ஏற்றுக்கிட்டா ஓகே, நான் உன்னை வேணாம்னு சொல்லலை. அவர் அதை எப்படிங்க ஏற்றுக்கலாம் கேட்க மாட்டேன். ஏற்றுக்கிட்டா தோத்திரம் பண்ணு, ஏற்றுக்கலாம் யோசிச்சுப்பார். ஏன்னா அந்த குருடன் காரணம் சொல்லலை, சப்பானி காரணம் சொல்லலை, ஊமையே காரணம் சொல்லலை, அநேக வியாதிக்காரன் காரணம் சொல்லலை, ஒருத்தனை ஒரு காரணமும் சொல்லலை. ஏன்னு சொன்னால் இருக்கிற இடத்த அவர் மலையில ஜம்முன்னு உட்காந்துட்டார். அவர் மலையில ஏறி அவர் மலை செம்மன் கல் போட்டு என்ன பண்ணிட்டாரு, அழகா உட்காந்துட்டார். கிழக்கு எப்படி உட்காருமா? உட்காந்து கேட்டா கேளு, கேட்காட்டி அவ்வளவுதான். உனக்கு என்ன டைல்ஸ் போட்டு பாயை போட்டு பெருக்கி எல்லாம் கூட்டி உட்கார வச்சு வாங்க ஐயா வாத்தியார் ஐயா கூட என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு முக்கியமான வேலை, எனக்கு முக்கியமான வேலைன்றா. அவனுக்கு எந்த பாயை போட்டாங்க மலையில, எப்படி உட்காந்துருப்பான்? அவன் உட்காரத கொஞ்சம் யோசித்து பாருங்க. மலை எப்படி இருக்கு, இப்படி இருக்கும் இல்லையா? உட்கார முடியுமான்னு யோசித்து பாருங்க முதல்ல. நீ கீழே உட்காந்தா கீழே உட்காரலாம், பாயில் உட்காரனா பாயில் உட்காரலாம், சேரில் உட்காரனா சேரில் உட்காரலாம், நடக்கலாம், தண்ணி வேணா தண்ணிக்குது, அத்தனை வசதிங்குது இல்லையா? இத்தனை பேருக்கு அவங்க எங்கே தண்ணி வச்சுருப்பாங்க? ஒன்றும் கிடையாது. மலையில் உட்காந்து கேட்க முடிஞ்சா கேளு, கேட்க முடியாட்டி சுகம் வேணா உட்காந்து கேளு இல்லையா, போயிட்டே அவ்வளோதான். மறு பேச்சாங்க ஏசார் பேசலை இல்லையா? அவர் பாட்டு உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் பாட்டு உட்காந்து எங்க அந்த சப்பானி எப்படி உட்காருமா, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது, என்கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது, உட்காந்து கேட்கக்கூடாது, அதெல்லாம் தான் உட்காரணும். சுகம் வேணும்னா இவன் கால் வேணும், எவ்வளோ எத்தனை லட்சம் செலவு பண்ணுவான் இல்லையா? 3 நாள் உட்கார, சும்மா தானே உட்கார போறான், உட்காரட்டுமே. அப்ப கிரையம் கொடுக்கணும்ல,
அந்த வழி தெரியணும்ல. உன்ட காசை கரையும் கேட்கல, உழைப்பு குடு கரையத்தை. கரையம் இல்லாம நீ சொல்றேன் இன்னைக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது, அன்னைக்கு நடக்கணும், ஒரு நாள் நடக்காது. நான் இப்படி சொல்லவே கிடையாது. குருடன் மூனை தூரத்துலேருந்து வந்திருக்கிறான், சப்பானி தூரத்துலேருந்து வந்திருக்கிறான், நடக்க முடியாத தூரத்துலேருந்து வந்திருக்கிறான், வியாதிக்காரன் தூரத்துல வந்திருக்கிறான், 3 நாளா உட்கார்ந்து நிற்கிறான். தேவ சமுத்திரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் என்ன பண்றான்? உட்கார்றான் இல்லையா? நமக்கு என்னது ஞாயிற்றுக்கிழமை. அது எவ்வளவு நேரம்? அது 2.5 மணி நேரம் சில பேருக்கு, 2 மணி நேரம் அது சில பேருக்கு, 1.5 மணி நேரம் அது சில பேருக்கு, 1 மணி நேரம் அது சில பேருக்கு. இது இந்த டோக்கன் கொடுக்க பார்த்தீங்கன்னா போனா நீங்க 10லேருந்து 11 வாங்க, நீங்க 11லேருந்து 12 வாங்க, நீங்க 12லேருந்து 1 வாங்க, அப்படி நிறைய பேருக்கு ஏச டோக்கன் கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன பண்ணி நீ 10 மணிக்கு வந்தா போதும், நீ 10:30 மணிக்கு வந்தா போதும், நீ 11 மணிக்கு வந்தா போதும், நீ 12 மணிக்கு வந்தா போதும், நீ 1 மணிக்கு வந்தா போதும், நீ வரலாம் கூட பரவாயில்ல. அப்படி நிறைய பேருக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு? டோக்கன் கொடுத்து வச்சுட்டு இருக்கிறார். யாரு? ஏசனா. அந்த டோக்கன் படம் வருவாங்க பார்த்தீங்களா? இல்லை அப்படிதான் கொடுத்தா நான் பரவாயில்ல. நான் யோசிப்பேன், அவரே கவனிக்கிறார், நமக்கு என்ன இப்போ ஏன் கேட்கல? எனக்கு நான் சொல்லிட்டேன், நீரே கவனிக்கிறீர், எனக்கு என்ன? நீரே கவனிக்கிறீங்க, எனக்கு என்ன? நீங்கள் படத்தை என்ன பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு எப்போ உன்னை வச்சுன்னு நான் சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறேன், நான் என்ன செய்ய? அதுக்கு மேலே கட்டாக்கு சிந்தா பார்த்துன்னு நம்ம என்ன பண்ண? அதனால் என்ன செய்ய? நீராச்சு அவராச்சு வந்தவுடனே நோட்டை பார்க்குவேன், அப்படியே பேரை பார்த்துன்னு வருவேன். ஓகே ரைட்டு, இந்த பேர் வந்திருக்கிறாங்க, இந்த டைம் எனக்கு இப்போ டைமும் போட சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போ? இப்போ டைமை ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுங்க, டைம் அப்படி போட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ டைமை போட்டுருப்பாங்க, அப்படியே டைமை மேலே பார்ப்பேன், டைமை பார்ப்பேன். ஓகே சரி சரி, அப்படியே தோற்றுறோம்னே மேலே பார்த்துட்டு உள்ளே வந்துடுவேன். மேலே பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கோங்க தலைவர், நீங்களே என்ன பண்ணுங்க, நீரே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எஸ்ஐகே சந்ததி அப்படி கொண்டு போய் அந்த ராப்ஸை எழுதி கொடுத்த லெட்டரை கொண்டு போயிட்டு அப்படி விரிச்சானா, இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த லெட்டரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி விரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், உள்ளே போயிட்டேன்ட்டான். நான் நோட்டை பார்த்து மேலே பார்த்துட்டு உள்ளே வந்து நேர்ந்துருவேன். அவ்வளோதான். ஏன்? தூரத்துலேருந்து வந்தால் எப்போ வந்து உட்காந்துக்கிறான்னா 3 நாளாக உட்காந்துக்கிறான் இல்லையா? வர்றது 2.5 மணி நேரம், அது கூட என்ன செய்ய முடியறதில்ல, உருப்படியாக வர்றதில்ல இல்லையா? அதில் 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் கழிச்சு நமக்கு சௌரியப்படும் போது, நமக்கு அவர் சொல்கிற இடத்துல நம்மளால் போக முடியாது. அவன் எப்பயா உட்காரமான பார்த்துன்னு உட்காந்துக்கிறான் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் மார்க் 1-2 பார்த்தீங்கன்னா அவர் வரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கிறான் பாருங்க. அவன் வர்றதுக்கு, ஏசனார் வர்றதுக்கு முன்னாடியே போய் உட்காராரு பாருங்க. ஏசான வரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரத்திலையா தகப்பனே ஸ்தோத்திரம் மார்க்கில் தான் சொல்லும். அவர் வருவதற்கு என்ன செய்வாங்க, முன்பாக வந்து அவருக்கு முன்னால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். 33 பாருங்க, 6:33 பாருங்க, 6:33 பாருங்க. ஓடி முன்னே, யாருக்கு முன்னாடி? நான் சொன்ன அவரு படகுல போய் நிற்கிறாரு இல்லையா? படகுல ஷாட்ல போய் நிற்கிறாரு. இவங்க கடலை சுத்தி போடுறாங்க மணல்ல. எப்படி ஓடினாங்களா? ஓடி. என்ன ஓட்டம்? அவர் வரத்து முடியும் என்ன பண்ணிடணும், நம்ம போயிடணும். அவர் வரத்து முடியும் என்ன பண்ணிடணும், நம்ம போயிடணும். நீ சொல்றேன் எல்லாம் போட்டோம், எல்லாரும் போட்டோம். கடைசியா நம்ம என்ன செய்யலாம், கடைசியா போலாம். கடைசியில் வந்தால் எவ்வளோ ஆபத்துன்னு தெரியல இல்லையா? ஏசான கோபம் வந்தாலும் கடைசி தான். நான் என்ன பண்ண வரது சொல்றேன் சரியா? நீ எனக்கு நான் என்ன பண்ணேன், ஏசான கோபம் வந்தாலும் கடைசி தான், பிசாசு கோவம் வந்தாலும் கடைசி தான். ஆக மொத்தம் என்ன, நீ பிசாசு கட்டி தப்பிக்க முடியாது, ஏசாரு கட்டி தப்பிக்க முடியாது. யாரு கோவம் வந்தாலும் யார் மேலே தான் கை வைக்கிறாங்களா? பின்னாடி கூட 2 தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஏசாரை பார்த்தா முன்னாடி கூட தான் கொட்டி வருவார் இல்லையா? இந்த புஸ்கோல பார்த்துட்டா முன்னாடி கூட தான் கொட்டுவார். ஆனால் பிசாசு பார்க்குறான் பின்னாடிக்கிறவனை தட்டு, பின்னாடிக்கிறவனை தட்டு. ஏசாரை பார்க்கவும் வந்துச்சு, பின்னாடிக்கிறவனை தட்டு, அவ்வளோதான். பின்னாடி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நான் சொல்கிறேன் கால்நடையாக வரான், ஓட்டோட்டமாக ஓடி வரான், இயேசுவுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான். ஆமே. அவனை பார்த்தாரு, அற்புதத்து மேலே அற்புதம், விடுதலைக்கு மேலே விடுதலை, சுகத்துக்கு மேலே சொல்லும். மீண்டும் மீண்டும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், மீண்டும் ஆஸ்வதிக்கிறார். இன்னைக்கு என்னைக்கோ பெற்ற அற்புதமா மீண்டும் அற்புதம் நடந்துனே இருக்கா. இன்னைக்கு மீண்டும் அற்புதம் நடக்கணும்னா ஒன்றை செய், மீண்டும் ஒன்றை செய், வர வேண்டிய இடத்துக்கு வந்து கேளு. எப்படி சொல்லணும், நீ காரணம் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, ரொம்ப தூரமாக்குது, தூரத்தில் சப்பானியே வந்திருக்கிறான்,
தூரத்திலிருந்து கண்ணு தெரியல குருடனே வந்திருக்கிறான், தூரத்திலிருந்து வியாதிக்காரன் வந்திருக்கிறான். நமக்கு என்ன? அவனுக்கு ஒரு வாகனமும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை. அவனே ஓடி வர முடியும்னா மார்க்கு அதே மார்க்கு சொல்றாரு, அவன் நடந்து வரலங்க. எப்படி வந்தான்? ஓடி ஓடி வந்தாங்க, ஓடி ஓடி வந்தாங்க, ஓடி ஓடி வந்தாங்க. அப்படி இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஓடி ஓடி வர விரும்புது? அப்ப நமக்கு புரிஞ்சுக்கணும், நீ ஏன் கதை மீண்டும் அற்புதம் செய்யல? இருக்கிற இடத்துல ஜெபிச்சா போதும். என் வீட்டில் ஜோமான கதை கேட்க மாட்டாரா? தாராளமா கேட்பாருங்க, தாராளமா. ஏங்க பேய் ஜோமானால கேட்கற, நீ ஜோமான கேட்க மாட்டாரா? பேய் ஜோமானாலே கேட்டாரு கேட்கலையா? அப்ப நம்ம ஜோமான கேட்க மாட்டாரா? கேட்பாருங்க. எங்க ஜோமான எது நடக்குமோ அதுதாங்க நடக்கும். போய் பிரசங்கம் பண்ணா அற்புதம் நடந்துச்சு, ஆனா வந்தும் பிரசங்கம் கேட்டா அற்புதம் நடந்துச்சு. இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அற்புதம் முடிஞ்சு பிலிப்பு இதுக்கு மேல ஒரு அற்புதம் என்ன பண்ணிட கூடாது, செஞ்சிடக்கூடாது, தூக்கணிட்டாரு. ஆனா எங்க பாக்குறோம், மீண்டும் சீசர் அனுப்பினா கூட இல்ல அவனை அனுப்ப மாட்டேன், இன்னும் இருக்கட்டும். என்ன கொடுக்கணும்? அவனுக்கு திருப்தியா சாப்பாடு கொடுக்கணும், இன்னும் அவனை ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்குது, மீண்டும் அற்புதம் பண்ண வேண்டியது இருக்குது. அவன் போக மாட்டான் கூட தூக்கின்னு போறாரு இல்லையா? அவன் அப்பதான் உட்கார்றாரு பிலிப்பு. ஐயா அப்பாடா அப்படி உட்கார்றாரு. எலியா நீட்டாரு. என்ன அங்க உட்கார்ற? எழுந்து அங்க போய் மேல அங்க உனக்கு சேர் போட்டுக்கிறேன். எங்க கந்தக மாதிரி சேர் போட்டு வச்சு அந்த சேர்ல போகிற, இங்க உட்கார கூடாது. இங்க என்ன பண்ண கூட மறுபடியும் மீண்டும் யோன்டக்கா இந்த வரேன்னு சொல்லக்கூடாது. கிளம்பு முதல்ல நீட்டாரு. என்ன பண்ணு? கிளம்பு முதல்ல. உனக்கு சேர் எங்க வச்சிருக்கிற? கந்தக மந்திரி கிடைச்ச ரதத்துல வச்சிருக்கிற, அங்க போய் ஏறி உட்காரு. இங்க பண்ணாத, ஏங்க உட்காராத? இங்க வந்தா என்ன பண்ணுவ? யாராவது ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுவேன்? ஐயான்னு கையை வச்சிருவ இல்லையா? மூச்சு விட விடக்கூடாது, கிளம்புனிட்டாரு இல்லையா? ஆனா இங்க ஐயா அனுப்புங்கன்றாரு. இல்ல அவன் இருக்கட்டும். ஏன்? இவன் வந்தவன், அவன் வந்ததனால கேட்டவன். நீ யாரா இருக்க விரும்புற? கண்களை மூடுவோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் அதிசயம் செஞ்சு அனைத்து மகிழ்பவரே. எது ஆண்டவருக்கு மகிழ்ச்சின்னா, மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்கப்படுவது அவருக்கு மகிழ்ச்சி, மீண்டும் மீண்டும் விடுவிக்கப்படுவது அவருக்கு மகிழ்ச்சி, மீண்டும் மீண்டும் சுகமாக்குவது அவருக்கு மகிழ்ச்சி, மீண்டும் மீண்டும் கிரியை நடப்பது அவருக்கு மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் நீ ஆஸ்வதிக்கணும், அதான் தேவனுக்கு சந்தோஷம். என்னைக்கோ பெற்ற ஒரு ஆஸ்வத்தை பெற்று உட்கார்றது தேவனுக்கு வருத்தம். எப்ப நான் தினமும் கொடுக்க விரும்புறேன், நீ வாங்க மாட்டேங்கிறியே. மன்னாவை தினமும் வாங்கணும், மன்னாவை தினமும் எடுக்கணும், தினமும் ஆஸ்வதிக்கணும். நீ தினமும் ஆஸ்வதமா இருக்கணும், தினமும் ஆஸ்வத்தை பெறணும். அதான் தேவனுக்கு மகிழ்ச்சி. தினமும் ஆஸ்வதிக்கப்படாத போது உனக்கு வேதனையே வேதனை இல்லையோ, ஆனா தேவனுக்கு வேதனை. என்னையா இன்னைக்கு உங்களை ஆஸ்வதிக்க நினைச்சா இன்னைக்கு ஆஸ்வத்தை வாங்க மாட்டேங்கிறாங்களே, இன்னைக்கு கொடுக்க நினைச்சா இன்னைக்கு கொடுக்க வாங்க மாட்டேங்கிறாங்களே, இன்னைக்கு உயர்த்த நினைச்சா இன்னைக்கு பெற மாட்டேங்கிறாங்களே. நம்ம ஆஸ்வதிக்காத போறது தேவனுக்கு வருத்தம். ஆஸ்வதமா இருப்பது தான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்யணும், ஆஸ்வதிக்கப்படணும்னா வந்ததனால கேட்காத, வந்து கேளு, வந்து கேளு. ஒரு வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இதை வந்ததுனாலே கேட்கலாம், வந்தும் கேட்கலாம். வந்து கேட்டேன்னா மீண்டும் மீண்டும் அற்புதம், வந்ததனால கேட்டா ஏதோ ஒரு அற்புதம். வந்து கேட்டா மீண்டும் மீண்டும் அற்புதம், வந்ததனால கேட்டா ஏதோ ஒரு அற்புதம். உனக்கு எப்படி வேணும் நீயே முடிவு பண்ணு. எனக்கு ஒரு அற்புதம் போதும் நினைக்கிறியா? ஓகே, கொடுத்து அனுப்பிட்டே இருக்கிற, அவ்வளவுதான். அதுக்கு மேல சாகர வரைக்கும் கிடையாது சமாரியா பண்ணது மக்களுக்கு. ஆனா இவனை பார்க்கிறோம், மீண்டும் 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 மீண்டும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளை அர்ப்பணிக்கிறோம். அங்க கேட்கணும், எங்கேயோ இருந்து கேட்கறத விட கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்து கேட்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்து கேட்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்குறேன், எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. இனி எங்கேயோ வந்து கேட்கறது போதாது, கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்து கேட்டா அதுக்கு ஒரு ஆஸ்வாதம் வச்சிருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு தான் மீண்டும் வீடு ஆஸ்வாதம்னா, அந்த மீண்டும் வீடு ஆஸ்வாதம் எனக்கு வேணும். என் வீடு மீண்டும் வீடு ஆஸ்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் மீண்டும் வீடு ஆஸ்வதிக்கப்படணும், நான் மீண்டும் வீடு ஆஸ்வதிக்கப்படணும், எங்கள் தொழில் மீண்டும் வீடு ஆஸ்வதிக்கப்படணும். நாங்கள் ஆஸ்வதிச்சுட்டே இருக்கணும். ஆபரகம் அழைச்சது முதல் ஆண்டவரை மறிக்கிற வரைக்கும் ஆஸ்வதிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்களும் ஆஸ்வதிக்கணும்ப்பா. எங்களை ஆஸ்வதிங்க சாமி. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிச்சு காத்துக்கோங்க சாமி. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நடத்தோம்
இனி வந்ததுனால நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் வந்து கேட்போம் ஆண்டவரே. வந்ததுனால எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் வந்து நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. எங்களுக்கு குறித்த இடத்துக்கு, நாங்கள் இருக்கிற சபைக்கு, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு, நாங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு வந்து நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் செய்வதற்காய் நன்றி. அப்படி வந்து அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.